ஆவியான தேவனுக்கே. Praise the Lord. 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 மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஆண்டவருக்கு நன்றி. ஒரு 2 நிமிஷம் எழுந்து நின்னுக்கோமா. இந்த அடுத்த அமர்வுக்கு போறோம். அந்த அமர்வினுடைய தலைப்பு என்னன்னா, ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக இறையாட்சி மலர்ந்திட. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒப்புரவு அருட்சாதனம் அப்படின்னாலே நம்ம என்ன அர்த்தம் தெரியுங்களா எல்லாருக்குமே? பாவ மன்னிப்பு. ஸோ இது மிகப்பெரிய ஒரு அருட்சாதனம். இந்த அருட்சாதனத்தின் வழியாக நம்ம கடவுளோடு எப்படி இணைகிறது, அந்த கடவுளுடைய ஆட்சி நம்மள்ட்ட எப்படி மலர்றதுக்கு எப்படிங்கிறத பற்றி இந்த டைட்டிலில் பார்ப்போம். கடவுளாகிய ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்காகவும் அடிபட்டு நொந்து சத்தையும் ரத்தமும் உடம்பெல்லாம் பிஞ்சு அந்த சிலுவையில் மரத்தில் 3 மணி நேரமாக தூங்கி, இந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்மளால் தாங்கவே முடியாது. அந்த மாதிரி காட்சியில் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு ஒரு படம் வந்துச்சு. எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. அதில் ஒரு பகுதி மட்டும்தான் அந்த படத்தில் எடுத்துக்க, அதுவே மிக கொடூரமாக இருக்கும். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக எப்படி சிலுவையில் ரத்தம் சிந்திருப்பாருன்னு எல்லாரும் நினைச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடுவோம், அவருடைய சிலுவையை உற்று நோக்கி பார்ப்போம். கல்வாரி மலையை உற்று நோக்கி பாருங்க. நம்மளுக்காக கைகளில் ஆணி அடிக்கப்பட்டு, வாரினால் அடிக்கப்பட்டு, சதையெல்லாம் கிழிஞ்சு தொங்குது, ரத்தம் சொட்ட சொட்ட, என் மகனே என் மகளே நம்மளை பார்த்து கதறாரு. உனக்காக நான் அந்த சிலுவை சாவை ஏற்றுக்கிட்டேன். அந்த ரத்தத்தை கேட்டு மண்டாடுவோமா? அந்த ரத்தம் தாங்க நம்மளுக்கு பாவ மன்னிப்பு தரும். வேற எதுவுமே நம்மளை மீட்காது. அந்த ரத்தம் தான் நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்க்கும். குடும்பத்தில் இருக்க வறுமை, சாபம், நோய், எனக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இது எல்லாமே அந்த ரத்தத்தால் மட்டும்தான் விடுதலை தர முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த காட்சியை நினைவுக்கு கொண்டு வாங்க. போது பாய்ந்து ஓடியறதும் ஓடி பாவம் தீர்த்து மோட்சம் கொள்ளுவிக்க வல்லதே. கெட்டு போடோ பாவியானோ கிருபை செய்நாதனே, மட்டில்லா கருணை என்மேல் வைத்திறங்கும் இயேசுவே. மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே என் மேல மனமிறங்கும், உங்களோட ரத்தத்தை ஊத்தி கழுவுங்கன்னு கேளுங்க. அவர் ரத்தத்தை இப்ப ஊத்துவார் உங்க மேல. நம்மலாம் கொடிய பாவிகள். நம்ம தான் இயேசுநாதர் சிலுவையில கொன்னோம், நம்ம பாவத்துக்காக கொன்னோம். இந்த ரத்தத்தை ஊற்றும் ஆண்டவர். தூணினோடு தூய கைகள் கட்டியே கஷ்டமாயடித்த போது காண்ற சின்னீரன் துணி கேட்டு போன பாவியானோ கிருபை செய்நாதனே, மட்டில்லா கருணை என்மேல் வைத்திறங்கும் இயேசுவே.
வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் செய்த பாவங்களையும் குற்றங்களையும் பாராமல் உம்முடைய இரத்தத்தால் எங்களை ஊற்றி கழுவுங்க. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சதா காலமும் என் மறவாத என் ஆத்துமாவே. ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். உட்கார்ந்துக்குங்க. ஒப்புரவு அருட்சாதனம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்சாதனம். கிறிஸ்தவர்களாகிய நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த ஒப்புரவு அருட்சாதனம் இல்லைன்னா நம்ம யாருமே மீட்கப்பட முடியாது. இந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாருமே பரலோகத்துக்கு போயிருக்கவே முடியாது. நம்ம இழந்த வீட்டுக்கு, நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி போகிறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்சாதனம். இந்த ஒப்புரவு அருட்சாதனம் நம்மளுக்கு ஏன் தேவை? இதனால என்ன பலன்? ஏன் இந்த ஒப்புரவு அருட்சாதனத்துக்குள்ள நான் போகணும்? இதை நான் அடைகிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தொடக்க நூல் 1வது அதிகாரம் 26 முதல் 27 வசனம். தொடக்க நூல்னா ஆதியாகமம். அப்பொழுது கடவுள், மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். கடவுள் எப்படி சொல்றாரா? மனுஷனை யார் உருவில் உருவாக்குறாரா? அவருடைய உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவருடைய சாயலாகவே, அப்படியே கடவுள் எப்படி இருக்கிறாரோ அதே சாயலாகவும், அவர் எப்படி உருவமா இருக்கிறாரோ அதே உருவமாகவும் மனுஷனை உருவாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும். அது மட்டும் இல்லை, மனுஷனை அவரை மாதிரியே, இப்போ நம்ம ஒரு பேப்பர் ஜெராக்ஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜெராக்ஸ் எப்படி இருக்கும்? ஒரிஜினாலிட்டி மாதிரி அப்படியே இருக்கும்ல, 2 அச்சசல் மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ கடவுள் அவரை மாதிரியே இன்னொரு ப்ராடக்டை நம்மளை உருவாக்குறார். இப்போ நம்மளுக்குள்ள குணநலன்கள்லாம் எப்படி இருந்திருக்கும்? கடவுளுடைய குணநலன்கள் நம்மளுக்குள்ள இருந்துச்சு. அவர் அன்பா இருக்கிறான்னு பார்க்குறோம், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர், இனிமையானவர். அந்த எல்லா குணநலன்களும் பொறாமப்பட மாட்டார், லஸ்ட் இருக்காது, இச்சை இருக்காது, பணம் பொருள் பதவி பெரியவன் இப்படிங்கிற ஆசை எதுவுமே இருக்காது. அவருக்குடைய குவாலிட்டி எல்லாம் மனுஷனுக்குள்ள வச்சிருக்கிறார். அப்படியே தத்ரூபமா கடவுள் என்னென்னலாம் செய்கிறாரோ அவருக்கு ஈக்குவலாக படைச்சிருக்கிறார் மனுஷனை. ஜெராக்ஸ்னா அதான அர்த்தம். உன் எப்படி இருக்கோ அதனுடைய நிழல், அப்படியே அச்சசல். நம்ம எப்படி இருக்கிறோம்னு யோசிச்சு பார்த்தோமா? நம்மளை அப்படி தானே படைச்சாரு. அப்போ அவரை போல இருக்கணுமா இல்லையா? ஏன் நம்மள்ட்ட அந்த குணநலன்கள் இல்லை? எங்கே போச்சு அந்த குணநலன்கள்லாம்? அடுத்தவனை பார்த்தா பொறாமப்படுறோம். ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சால் என் பேர் வெளியில் வரணும், நான் பெரிய ஆள், எனக்கு இந்த இது கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு இந்த பேர் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு பட்டம் கிடைக்க மாட்டேங்குது. எதன் மீது பார்த்தாலும் நம்மளுக்கு ஆசை, எந்த பொருள் மீது பார்த்தாலும் இச்சை. இச்சைங்கிறது லஸ்ட் மட்டும் இல்லை, எதன் மீதெல்லாம் நம்மளுடைய கவனமாக போய் அதை அடையணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே இச்சை தான். வீடு கட்டணும், கார் வாங்கணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும், இது எல்லாமே இச்சை தான். அதன் மேல் நம்ம ஆசைப்படுறோம் பார்த்தீங்களா? இச்சை வைக்கிறோம்ல, இச்சைனா லஸ்ட் மட்டும் இல்லை, எல்லாமே இச்சை தான். இது எல்லாமே நம்மளுக்குள்ள இருக்கு. ஆனால் கடவுள் எப்படி படைச்சாரு? அவரை போல படைச்சிருக்கிறாரு. இப்போ எங்கே போச்சு இந்த குணநலன்லாம்? நம்மள்கிட்ட இருக்கணுமா இல்லையா? இழந்துட்டோம், நம்ம அந்த குணநலனை இழந்துட்டோம். அப்படி அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாரு? மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும், நீ வாழ்கிற எல்லாத்தையும் நீ ஆட்சி செஞ்சுக்கன்னு நம்மளுக்கு கீழ்ப்படுத்தி வச்சிருந்திருக்கார். எந்த மிருகமாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், எல்லாமே உனக்கு கீழ்பட்டு தான் இருக்குன்னு. இன்னைக்கு போய் ஒரு சிங்கத்திட்ட போய் சிங்கம் உட்கார அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா?
சிங்கத்தை பார்த்தாலே நம்ம தெரிச்சு வர்றோம். ஆனால் ஆண்டவர் எப்படி நம்மளை படைச்சிருக்கிறார் பாருங்களேன். இழந்துட்டோம், அந்த சாயில நம்ம இழந்துட்டோம். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இப்படிதான் படைச்சிருக்கிறார். நம்ம பாவம் பண்ணி அந்த சாயலை இழந்துட்டோம், சுத்தமா இழந்துட்டோம். கடவுளுடைய சாயலே இல்லை நம்மள்கிட்ட. நல்லா யோசிச்சு நம்மளை செல்ஃப் அனாலிசிஸ், நம்மளை சுய பரிசோதனை பண்ணி பார்த்தா ஜீரோல தான் நிற்போம். நம்ம எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற நம்மளே ஒரு அனாலிசிஸ், செல்ஃப் அனாலிசிஸ், சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். கடவுளுடைய குவாலிட்டி நம்மள்கிட்ட இருக்கா? யாருடைய குவாலிட்டி இருக்கு? சரி, நம்மள்கிட்ட இருக்க குவாலிட்டிலாம் எங்க இருந்து நம்மளுக்குள்ள வந்துச்சு, எப்படி வந்துச்சு? இதெல்லாம் கடவுளுடைய குவாலிட்டி இல்லையே. பொறாமப்படுறது, அகங்காரப்படுறது, உலக பொருட்களை தேடி போகிறது, அடுத்தவர்கள் பொருள் மீது இச்சைப்படுறது, அடுத்தவங்க மேலே இச்சைப்படுறது, இது எல்லாமே எங்கேருந்து வந்துச்சு? இங்கே ஏதோ தப்பு நடந்திருக்கானாக மொத்தம். இந்த தப்பு நடந்து வேற எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்குள்ள வந்துருச்சு. ஸோ கடவுளுடைய சாயில நம்ம தூக்கி எறிஞ்சிட்டோம், வேற ஒரு சாயில பெற்றுக்கிட்டோம். ஆனால் கடவுள் இன்னைக்கு வரைக்கும் கண்ணீர் விட்டு அழுகிறார். என் பிள்ளைங்களாம் என்கிட்ட திருப்பி வரமாட்டாங்களா? பார்த்தாரு, இவங்களெல்லாம் எப்படி மீட்க முடியும்? பழைய ஏற்பாடெல்லாம் நம்ம நிறையா படிச்சிருக்கோம். பாவ மன்னிப்புக்கு பலி கொடுத்தா சரியாயிரும். அவன் பலி கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, திருப்பி திருப்பி போய் அந்த பாவம் பண்ண பலி கொடுக்க பாவம் பண்ண பியூரிஃபை ஆகலை. பாவம் மன்னிப்புனா நம்மளுடைய உள்ளம் தூய்மை ஆகணும். ஒரு பாவ மன்னிப்பு கேட்குறோம்னா அடுத்து அந்த பாவத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் முழுமையான வரும். அதுதான் முழுமையான மனமாற்றம். இதற்காக இயேசு கிறிஸ்து இவங்களை மீட்கிறதுக்கு ஒரே வழி இதுதான் சொல்லிட்டு வார்த்தையானவர் மனு உருவாகி இந்த பூமிக்கு வந்துட்டார். நம்ம இழந்து போன இந்த கடவுளின் சாயில மீண்டும் அந்த சாயில நம்ம பெற்றிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பூமியில வந்து ரத்தம் சிந்தி இந்த பாவ மன்னிப்புன்னு ஒரு ப்ராசஸை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இந்த பாவ மன்னிப்பு எல்லாருக்கும் தேவையா தேவையில்லையா? தேவைன்னு சொல்றவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அது ரொம்ப ரொம்ப நம்ம கிறிஸ்தவத்தில், அதுவும் நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு முக்கிய ஒரு அருட்சாதனமாக வச்சிருக்கிறாங்க. பாவ மன்னிப்பு மிக மிக முக்கியம். எதற்காக இந்த பாவ மன்னிப்புனா கடவுளோடு நம்ம ஒப்புரவாகணும், நம்ம இழந்து போன சாயில மீண்டும் பெற்றுக்கணும், கடவுளோடு ஒன்றிணைஞ்சு அவருடைய பிள்ளைகளாகவும் அவருடைய மக்களாகவும் மாறுறதுக்கு இந்த பாவ மன்னிப்பு தேவை. இதுல 2 வகையான ஒரு அருட்சாதனம், ஒப்புரவு அருட்சாதனத்துல இருக்கு. என்ன 2 வகையான்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்மளோடு ஒப்புரவாகிறது, இன்னொன்று நாம் கடவுளோடு ஒப்புரவாகிறது. 2 வகையானது. சரி, எப்படி அப்படின்னு பார்ப்போம். கடவுள் எப்படி நம்மளோட ஒப்புரவாகுவார் அப்படின்னா, மனிதர்களாகிய நம்மளிடம் முதல்ல கடவுள் தான், ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து நேராக பேசுவார். இன்னொருத்தர் மூலியமாவோ இல்லை நம்ம எங்கேயாவது ஜெப கூட்டத்துக்கு போகிறோம், மகனே அப்படின்னு உன் பேர் சொல்லி நீங்கள் கவலைப்படாத உனக்கு இந்த வியாதி நீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு ஊழியக்காரங்க மூலியம் தான் பேசுவார், 3வது ஆள் மூலியம் தான் பேசுவார்னு ஆட்களை தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம கடவுளை தேட மாட்டேங்கிறோம். இங்கே ஆசீர்வாதம், உனக்கு கடவுள் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, அதை செய்கிறாருன்னு நம்ம அவங்கள தேடிட்டு போகிறோம். ஆனால் அப்படி கிடையாது. முத கடவுள் அவர் டைரெக்டாக நம்மள்கிட்ட தான் பேசுவார். அவர் பேசுறதுக்கு நம்ம ரிசீவ் பண்ணுற இந்த காது சரியில்லை, அதை நம்ம சரிப்படுத்தணும். எப்படி பேசுவார் அப்படின்னா, கனவுகளின் வழியாக உணர்த்துவார். நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டோம், நம்ம தவறான பாதையில் போயிட்டு இருக்கோம், தேவையில்லாத விஷயங்கள்ல நம்மளுடைய கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கனவுகளின் வழியாக முதல்ல பேசுவார். இது தவறு அப்படின்னு உணர்த்துவார், நம்ம புரிஞ்சுக்கணும் உடனே. அதுதான் ஆண்டவருக்கும் நம்மளுக்குள்ள ஒரு உறவை பலப்படுத்துறது. நம்ம உடனே ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதற்கான பாவ மன்னிப்பு கேட்கணும். உள்ளத்தில் உணர்த்துவார், இது செய்யறது தப்பு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த காரியம் நல்ல காரியம், நம்மளால எல்லாருக்குமே, மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். கெட்டதுன்னு தெரிஞ்சிருந்தோம் நாம விருப்பப்பட்டு போய் அதை செய்யறோம். அப்போ கடவுள் உணர்த்துவார், இதை செய்யாதன்னு. அந்த நேரத்தில் கடவுளை நம்ம ஒதுக்கி விட்டுட்டு நம்ம போய் அந்த வேலையை செஞ்சிடறது.
அதான் கடவுள் முதல்ல அவர் வந்து டைரக்டாக ஒப்புரவாக முயற்சி செய்வார். சிந்தனை வழியாக பேசுவார், கனவுகள் வழியாக பேசுவார். காட்சிகள், நம்ம மாதாமா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் மன்றாடினீங்கன்னா நிறைய வரம் இருக்குது. பைபிளில் நம்ம படித்தோம்னா தெரியும், காட்சி வரம்னு ஒரு வரம் இருக்குது. ப்ரேயர் பண்ணிங்கன்னா அப்படியே ஆண்டவர் வந்து காட்சியில் தெரிவார். கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா அப்படியே படம் ஓடுற மாதிரி ஓடும், ஆண்டவருடைய பாடுகள்லாம் படம் ஓடுற மாதிரி போகும். இதெல்லாம் மாதாமா கொடுப்பாங்க அந்த வரங்கள்லாம். அதன் மூலியமாக நம்ம செய்த பாவங்களை உணர்த்துவார். ஏன் அதை சொல்கிறார் அப்படின்னா, அது அவரோட நம்ம இணையறதுக்கு தடையாக இருக்குது. உங்களை குற்றப்படுத்துறதுக்காகவோ எதுக்காகவோ சொல்ல மாட்டார். அதுலேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து திருப்பி அவர் சாயில அவங்கள மாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறார். நம்ம முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே முதல்ல அவர் பேசுவார். இதுக்கு எதுக்குமே நம்ம செவி கொடுக்கலன்னு வச்சுங்களேன், கேட்கலன்னு வச்சுங்களேன், கடைசியாக தான் மூணாவது நபரை விட்டு பேசுவார். ஒரு ஊழியக்காரங்களோ இல்லை வேற யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ நண்பர்களோ நீ செய்கிறது தப்புன்னு அப்போ வந்து சொல்லுவாங்க. கடவுளே தான் நம்மள்ட்ட நேரில் கம்யூனிகேட் பண்ணுவார். நம்மளால் புரிஞ்சிக்க முடியல, ஏன்னா நம்மளுக்கு அறிவு இல்லை, விட்டுறோம், லெத்தாஜிக்காக விட்டுறோம் அதன் மேல் ஆசை வச்சுட்டு. அதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் அடுத்த ஆள் மூலியமா ஊழியம் செய்யக்கூடிய ஆட்களில் தம்பி இது தவறு, அண்ணா இது தவறு, சகோதரி தவறு, சகோதரனே அவங்க சொல்லுவாங்க. அதான் கடைசி ஸ்டேஜ். அதையும் கேட்கலன்னா விட்டுருவார். ஆண்டவர் ஜெனியூனான கடவுள். சரி போ, நீ எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிட்டு எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அடிபட்டு திருப்பி ஆண்டவர்கிட்ட தான் வருவோம். இது வந்து கடவுள் நம்மளோட ஒப்புரவாகிறது. நாம் கடவுளோட எப்படி ஒப்புரவாகும் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது ஸ்டெப்பு. இதுக்கு ஒரு உதாரணம் பைபிளில் ஒரு கதை இருக்கும். யோவான் 4வது அதிகாரத்தில், நேரம் கம்மியாக இருக்கிறதுனால வசனத்தை படிக்கல, அதனுடைய கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து எங்கே போவார்னாக்கா நம்ம சமாரியா பட்டணத்துக்கு போவார். அங்கே போகிறப்ப யோவான் 4வது அதிகாரத்தில் இருக்கும், அது 6வது வசனத்துலேருந்து படிச்சிங்கன்னா, யோவான் வீட்டுக்கு போய் நோட் பண்ணிக்கங்க, வீட்டுக்கு போய் பாருங்கள். யோவான் 4 சமாரியா பட்டணத்துக்கு போவாங்க. அங்கே போய் உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு பொண்ணு கிணத்துல வந்து ஒரு அம்மா தண்ணி எடுக்க வருவாங்க. ஆண்டவர் கேட்பார், அம்மா குடிக்க தண்ணி கொடுமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஊரில் எப்படின்னா யூதர்களும் சமாரியர்களும் பேசிக்க மாட்டாங்க, சம்பந்தம் கலந்துக்க மாட்டாங்க. இவங்க அவங்கள மதிக்கவே மாட்டாங்க. யூதர்களும் சமாரியர்களும் வேற வேற பிரிவாக இருப்பாங்க. யூதர்கள் வந்து பெரிய ஆட்கள், அவங்க சமாரியர்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் இவர் தேடி போயிருக்கிறார். அப்போ என்ன நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னாடி அனைவரும் சமம். பணக்காரன், தாழ்ந்தவன், ஏழை, நொண்டி, மொடம் இப்படிலாம் ஆண்டவர் பார்க்கறதில்ல. எல்லாருமே அவருக்கு முன்னாடி சமம். அந்த காலத்தில் அப்படி யாரும் யூதர்கள் சமாரியர்களோட எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க, பழக்க வழக்கமே கிடையாது. இவர் பாருங்களேன், தேடி சமாரிய பட்டணத்துக்கு போயிருக்கிறார். அந்த அம்மாட்ட போய் தண்ணி கொடுமா அப்படின்னு கேட்பார். அந்த அம்மா சொல்லு, நீங்கள் யூதர்கள் வந்து எங்களோட பழக்க வழக்கம் வச்சுக்க மாட்டீங்களே, நான் எப்படி உங்களுக்கு தண்ணி கொடுக்கறது? இது வந்து எங்களுக்கு யாக்கோபுன்ற எங்கள் தந்தை அவர் வந்து தோண்டின கிணறு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசுவாங்க. அப்போ ஆண்டவர் திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பார், நான் கொடுக்குற தண்ணீரே கொடுக்குறவன் வந்து என்றுமே தாகம் இருக்காது, அது ஜீவ தண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்மாவுக்கு புரியாது, ஏன்னா அவர் பேசுகிறதெல்லாம் பரலோகத்தை பற்றி பேசுவார். நம்ம உலகத்தில் தானே இருக்கோம், அதனால் புரிஞ்சுக்க முடியாது. உடனே இந்த அம்மா திருப்பி கேட்பாங்க, அப்படின்னா எனக்கு அந்த தண்ணியை கொடுங்க, நான் திருப்பி இந்த கிணத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, நான் வீட்டிலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுக்குவேன் அப்படின்னு இந்த அம்மாவும் புரிஞ்சுக்காமல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், நீ போய் உன் கணவனை இங்கே அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா உடனே சொல்லுவாங்க, எனக்கு கணவரே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி ஆண்டவர் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறது உண்மைதாம்மா, உனக்கு 5 பேர் கணவர்கள் இருந்தாங்க, இப்போ 5 பேர் உயிரோட இல்லை, இப்போ இருக்கிற ஆளும் உன்னோட கணவர் கிடையாது, உன்னோட புருஷன் கிடையாதுன்னு இந்த அம்மாவுக்கு ஆடி போயிடும். யாரா அவர் நம்மளுக்கு மட்டுமே பர்சனலான தெரிஞ்ச ஒரு விஷயத்த இப்படி சொல்கிறாரு. அடுத்த செகண்டே, அவர் சொன்ன அடுத்த செகண்டே அந்த அம்மா ஆண்டவரை ஏற்றுக்குச்சு. நீர் உண்மையாக ஒரு இறைவாக்கினர் தான், அதுதான் வேணும். நம்ம முதல்ல கடவுளை அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏற்றுக்கணும். அந்த அம்மா விசுவசிச்சா, இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறாரு, இவர் உண்மையான ஒரு இறைவாக்கினர்,
அந்த அம்மா அப்படி உடனே விசுவசிச்சு கடவுளோட ஒப்புரவாச்சு. நம்மளும் அதே மாதிரி ஆண்டவர் ஏதாவது சொன்னான்னா உடனே முதல்ல ஆண்டவர் விசுவசிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் அவரோட ஒப்புரவாக முடியும். அவரோட ஒப்புரவாயிருச்சு. ஐயோ, நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்தை இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த சமாரிய பட்டணத்துக்கே ஊருக்குள்ளெல்லாம் ஓடி போய் எல்லார்ட்டையும் சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம், இப்படி ஒருத்தர் வந்திருக்காரு, இப்படி சொல்கிறாரு, அவர் உண்மையான ஒரு இறைவாக்கினர் தான், எல்லாரும் வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்து சமாரிய பட்டணமே இயேசுநாதர் பின்னாடி திரும்பிடுச்சு. பாருங்க, யூதர்களும் சமாரியர்களும் பேச்சுவார்த்தை கிடையாது, எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய இடத்துலேருந்து ஆண்டவர் இறங்கி வந்து பாவிகளை தான் தேடி வந்திருக்கிறார். ஸோ நம்ம பாவியாக இருக்கிறதுல சந்தோஷப்படணும். யாருமே அதிகமாக பாவம் செஞ்சானோ அவனை தான் கடவுள் வந்து ரொம்ப நேசிக்கிறார். அதுக்காக மீண்டும் மீண்டும் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, செய்யணும்னு அர்த்தம் இல்லை. செஞ்ச பாவத்தை விட்டுட்டு கடவுளை அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்முடைய உள்ளத்தில். இதெல்லாம் இந்த வயசில் வர்றது தானே, கடவுள் தானே நம்மளை படைச்சார். ஒரு சகோதரர் ஒருத்தர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், ஆண்டவர் தானே நம்மளை படைச்சாரு, இப்போ இந்த மனுஷனுக்கு இச்சை வர்றதெல்லாம் இயல்பு தானே, இந்த வயசில் அதெல்லாம் வர்றது இயல்பு தானே? நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எப்படி படைச்சாருன்னு நம்ம படித்தோம், அவரை போலவே படைச்சிருக்கிறார், அவர் சாயிலாவே படைச்சிருக்காரு. இப்போ அந்த பையன்கிட்ட கேட்டேன், கடவுள்கிட்ட வந்து கடவுள் பரிசுத்தவானா பாவியான்னு? இல்லை, அவர் பரிசுத்தர் தான், எப்படி பாவியாக இருக்க முடியும், அவர் சாயிலாக தானே படைச்சிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு எப்படி அந்த எண்ணம் வரும்? அப்போ அவர் அதை விரும்புவாரா, இச்சையை விரும்புவாரா? இல்லை இல்லை, விரும்ப மாட்டார், இப்போ தான் நானே யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமலே நம்மளை மைண்டில் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. முதல்ல கடவுளை நம்ம அக்செப்ட் பண்ணணும். நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அப்படின்னா கடவுளோட ஒப்புரவாகணும். இதான் கடவுள் நம்மளோட ஒப்புரவாகிறது. அடுத்து நம்ம எப்படி கடவுளோட ஒப்புரவாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மகதலேன் மரியாள் அவங்க இருக்காங்க இல்லையா? யோவான் அதிகாரம் 8வது அதிகாரம் 1 to 12 அந்த வசனத்தையும் கொஞ்சம் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. நேரம் குறைவாக இருக்கிறனால அதனுடைய ஹிஸ்ட்ரியும் சொல்லிடுறேன். எல்லாருக்குமே தெரியும், யூதர்கள் வந்து அந்த நம்ம மகதலேன் மரியாளை கொண்டு வராங்க, எல்லாம் கல் எடுத்து துரத்திட்டு வராங்க. இயேசுநாதர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த அம்மா வந்து விபச்சாரத்தில் பிடிப்பட்டவங்க, இவங்களை வந்து நம்ம கல் எறிஞ்சு கொள்ளணும்னு மோசே சட்டம் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இந்த பெண் மேலே கல்லேறியட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு தரையில் குனிஞ்சு எழுதுறாரு. ஒருத்தர் கூட கல் எறிய முடியல. இப்போ இதே இப்போ எடுத்துக்கங்களேன், நம்ம யாராவது இப்படி சொன்னோம்னா என்ன பண்ணுவோம், அதை உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தாலும் நம்ம அந்த காரியத்தை செஞ்சிருவோம். கல் எறியக்கூடாதுன்னு நம்ம யாராவது சொன்னோம், எரிஞ்சிருவோம். ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்கு பவர் பாருங்களேன். அவருடைய வார்த்தைக்கு எல்லாருமே கீழ்ப்படிந்து, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிருவாங்க. கல்லை போட்டு போயிட்டாங்க. அதில் திருப்பி ஆண்டவர் வந்து அந்த அம்மாட்ட கேட்பார், என்னம்மா எல்லாரும் போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் எல்லாருமே போயிட்டாங்க, யாரும் இல்லை, சிறியோர் முதல் பெரியோர் வரை அப்படின்னு இருக்கும். ஏன் யாருமே உன்னை குற்றம் தீர்க்கவில்லையா? யாருமே என்னை குற்றம் தீர்க்கல ஐயா. இப்போ நானும் உன்னை குற்றம் தீர்க்க மாட்டேன், இனி பாவம் செய்யாதே போமா அப்படின்னு சொல்லிடுவார் ஆண்டவர். அப்போ அந்த அம்மா அவ்வளோ பெரிய பாவம் பண்ணவங்க, எல்லோரும் கல்லெறிஞ்சு சாகணும், அடித்து சாகடிக்கணும்னு சொல்லி வந்துட்டாங்க. ஆண்டவர் வந்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அடுத்த செகண்ட் அந்த தான் செஞ்ச பாவத்தை ஏற்றுக்கிட்டு இது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு மனம் நொந்து மனமாற்றம் அடைஞ்சிடுறாங்க. இது ஒரு வகையான ஒப்புரவாகிறது கடவுளோட. நம்மளா கடவுள்கிட்ட ஒப்புரவாகிறது. எப்பவுமே ஆண்டவர் தான் எல்லாமே செய்வார். அது ஒப்புரவாகிறது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி மாறிடுறாங்க பாருங்களேன். யோவான் 12வது அதிகாரம் 3வது வசனம், மரியா லாமிச்சை என்னும் கலப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் அதை கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. அந்த அம்மா மனம் மாறிட்டு
ஆண்டவர் பின்னாடியே சுற்றி இருக்காங்க பாருங்க, ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க ஆண்டவர் பின்னாடியே. மன நொந்து அவங்க அழுது அந்த கண்ணீர் விட்டு ஆண்டவருடைய பாதத்தை கழுவி அவங்க கூந்தலால் தொடச்சிருக்காங்க. இதுதான் உண்மையான மனமாற்றம், கடவுளோட ஒப்புரவாகிறது. நம்ம செஞ்ச பாவத்துக்கு அக்செப்ட் பண்ணணும். முதல்ல நான் பாவின்னு அக்செப்ட் பண்ணணும். அந்த பாவிங்கிறத அக்செப்ட் பண்ணாதான் மனமாற்றம் நம்மள்ட்ட இருந்து வரும். உண்மையாக கண்ணீர் வெடிச்சு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அது இன்னொரு வகையான கடவுளோட ஒப்புரவாகிறது. இது இல்லாமல் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. லூக்கா 15வது அதிகாரத்தில் 18வது வசனம், நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் என எண்ணப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கொண்டான். இது எல்லாருக்குமே தெரியும். ஊதாரி மைந்தன் ஊமை. அவங்க அப்பாட்ட சண்டை போட்டு சொத்தை பிரித்து வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு பண்ணி சாப்பிட்ற உணவை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான், நான் எப்பேற்பட்ட மாளிகையில் இருந்தேன். அந்த ஊதாரி மைந்தன் யாரும் இல்லை, நம்ம தான் எல்லாருமே. நம்மளாம் எப்பேற்பட்ட மாளிகையில் இருக்க வேண்டியவங்க தெரியுமா? இந்த பூமியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவன் உடனே ஃபீல் பண்ணுறான். ஃபீல் பண்ணி ரியலைஸ் பண்ணி, நான் திருப்பி என் தந்தைகிட்ட போவேன். மனமாற்றம். உடனே அவனுக்குள்ள ஒரு மனமாற்றம் வருது. நான் செஞ்சது தப்பு, எங்கள் அப்பாவை விட்டுட்டு வந்துட்டேன், நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, எழுந்து என் தந்தையிடம் போவேன், விழுந்துட்டேன். செஞ்ச தப்பை உணர்ந்து மனமாறி அவங்க அப்பாட்ட போய் ஒப்புரவாகிறது. உடனே அவர் புறப்பட்டு தன் தந்தையிடம் வந்தார். நம்மளும் அது மாதிரி தான், செஞ்ச பாவத்தை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட போயிடணும். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி முத்தமிட்டார், தழுவி முத்தமிட்டார். பாருங்களேன், அந்த ஊதாரி மைந்தன் அவன் செலவு பண்ணிட்டான், அவ்வளோ சொத்தெல்லாம் பிரித்து வாங்கி போயிட்டான், எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். வாங்கிட்டு போய் செலவு பண்ணி எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான். ஒன்றுமே கிடைக்கல அவனுக்கு. உணவு பண்ணி திங்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப தான் ரியலைஸ் பண்ணி அவன் யோசிக்கல, திருப்பி போனால் நம்ம அப்பா நம்மளை ஏற்றுக்குவாரா இல்லையா, நம்ம இவ்வளோ பண்ணிட்டோமே, நம்ம திருப்பி போனால் நம்ம கெத்து என்ன ஆகுறது, சண்டை போட்டு சொத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம், திருப்பி நம்மளை கேவலமாக நினைப்பேன். அப்படிலாம் நினைக்கல. என் அப்பா எனக்கு வேணும், என் அப்பா விட்டு பிரிஞ்சுட்டு வந்துட்டேன், எங்கள் அப்பா என்னை அடித்தாலும் பரவாயில்ல, கொண்டாலும் பரவாயில்ல, நான் எங்கள் அப்பாட்ட தான் திருப்பி போவேன்னு ஒரு மனநிலைக்கு வந்தார். பார்த்தீங்களா? நம்ம எல்லோரும் அந்த மனநிலைக்கு வரணும். அப்போ ஓடி போகிறப்ப தூரத்தில் வரதை பார்த்துட்டு அவங்க அப்பா ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாராம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இது மாதிரி தாங்க பண்ணுவார். நம்ம மனம் திரும்பணும்னு நினச்சிட்டாலே போதும், அவர் வந்துடுவார். ஒன்றும் சிரமப்பட வேண்டியதில்லை. சரி, நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனே ஆண்டவரேன்னு உங்கள் உள்ளத்தில் உண்மையாக மனம் வருந்தினீங்கன்னா போதும், ஆண்டவர் உங்களோட பேச ஆரம்பிச்சிருவார். இவனை கட்டி தழுவி முத்தமிட்ட மாதிரி நம்மளை எல்லாத்தையும் கட்டி தழுவி முத்தமிடுவார். அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குது பாருங்க, தந்தை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனும் அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் முன்பாக எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் என எண்ணப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவருக்கு உடுத்துங்கள். அவன் பாவ மன்னிப்பு கேட்குற அப்பாட்ட, நான் உமக்கும் முன்பாக பாவம் செஞ்சுட்டேன், இனிமேல் உங்கள் பையன் நினைக்கிறதுக்கே நான் தகுதியில் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறான். அவருக்கு உடனே சந்தோஷமாக இருந்துச்சு. அவருடைய பணியாட்களை கூப்பிட்டு, இவனுக்கு முதல் தரமான ஆடையை உடுத்துங்க அப்படிங்கிறாரு. அப்போ பாருங்களேன், நம்மளும் அது மாதிரி தான். மனம் திரும்பி போனோம்னா அவருடைய பணியாட்கள் யார்? தூதர்கள்னு கூட வச்சுக்கோங்க. நம்மளுக்கு நியமிக்கப்பட்ட தூதர்களை நம்மளுக்கு காவலாக நம்ம கூட பக்கத்துலேயே போய் அனுப்பிச்சிடுவார். நீங்கள் மனம் திரும்பி கடவுள்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்டுட்டிங்கன்னா எப்போ உங்களுக்கு கூட தூதர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனை கொடுத்துங்கள். அது மாதிரி ஆண்டவர் இப்போ உலகத்தில் இருக்க நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு எவ்வளோ செய்கிறோம். நல்லா படிக்க வைக்கணும், நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், நல்ல வேலைக்கு வாங்கிக்கணும், இப்படி நினைக்கிறோமே. உயிரை கொடுத்துருக்க கடவுள் சும்மா விட்டுருவார்? நம்மளை விட மாட்டார். நம்ம மனம் திரும்பணும். மனம் திரும்ப மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த உலகத்தை நோக்கியே இருக்குது. கண்களால் பார்ப்பதை மட்டுமே நம்ம நம்புகிறோம்.
அதுதான் உண்மைன்னு நம்புகிறோம். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கைக்கு போகணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு யாருக்குமே ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா நம்ம கண்களால் பார்க்கல. அதற்கு அந்த உணர்வு வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம பைபிளில் படித்தாதான் அந்த உணர்வு வரும். ஆண்டவருடைய வார்த்தை உள்ளுக்குள்ளே போனாதான். காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள், இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான், காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடிடத் தொடங்கினர். ஒரு பாவி மனம் திரும்பினார்னா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா? யாராவது ஒருத்தர் இந்த பூமியில் மனம் திரும்பி கடவுளுடைய ஆவியை பெற்றுக்கிட்டாங்கன்னா, அந்த பரிசுத்தாவினியர் வாங்கிட்டாங்கன்னா, பரலோகத்தில் அன்னைக்கு பெரிய விழாவே கொண்டாடுவாங்களாம். அதற்கு முன்னுதாரணம் தான் இது. கொளுத்த கன்றை அடியுங்கள், விருந்து வையுங்கள்னு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் அது மாதிரி மனம் திரும்பினோம்னா நம்மளை குறித்து பரலோகத்தில் சந்தோஷமா இருப்பாங்களாம். அந்த சந்தோஷத்தை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணுமா இல்லையா? அப்போ நம்ம மனம் திரும்பணும். சரி, ஓகே, நம்ம மனம் திரும்ப நினச்சிட்டோம். எதெல்லாம் பாவம்னு ஒரு சில பேருக்கு தெரியாது. எதெல்லாம் பாவங்கிறத பற்றி பார்ப்போம். மார்க்கு 7வது அதிகாரம் 15வது வசனம். வெளியிலிருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. என்னவா? வெளியிலிருந்து மனுஷனுக்குள்ளே போகிற எதுவும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடோ எதுவுமே நம்மளை தீட்டுப்படுத்தாதான். மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவே அவர்களை தீட்டுப்படுத்தும். அப்போ நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள், நம்ம எண்ணம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது நன்மையான எண்ணமாக இருக்கா, இல்லை தீமையான எண்ணமாக இருக்கா, அடுத்தவனை பகைக்கிற மாதிரி இருக்கா, அடுத்தவனை சபிக்கிற மாதிரி இருக்கா, இல்லை அடுத்தவனை வாழ வைக்கிற மாதிரி இருக்கா? ஸோ நீ என்னதான் வெளியில் விஷமே குடித்தாலும் சாகக்கூடாது, அப்படி கூட எடுத்துக்கலாம். வெளியிலேருந்து உள்ளே செல்பவை மனிதனை தீட்டுப்படுது, அதுக்காக விஷத்தை போய் குடிச்சிட்டு நான் சாக மாட்டேன் அப்படி சொல்ல வரல, ஒரு இதுக்கு சொல்ல வரேன். அப்போ நம்மளுக்கு சாவே இருக்கக்கூடாது. எப்படி சாவு வந்துச்சு நம்மளுக்கு? இந்த பாவம் பண்ணனால தான் சாவு மனுஷனுக்குள்ளே வந்துருச்சு. வெளியிலேருந்து என்ன உள்ளே போனாலும் நம்மளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னா அப்போ சாவு வரக்கூடாதுல்ல. சாவு வந்ததுக்கு காரணம் நாம் செய்த பாவத்தினாலே நாம் சாவை சாத்தானிடமிருந்து பெற்றுக்கொண்டோம். அந்த சாவை நம்மள்ட்ட இருந்து எடுத்து போடலாம். சாபமான சிலுவை சுமந்து செத்து போனார் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக. மீண்டும் உயிர்த்தார், 3வது நாள் உயிர் தெழுந்தார் இல்லையா? அது மாதிரி நம்மளையும் அவரோட உயிர் தெழுந்து கொண்டு போகிறதுக்கு தான் முயற்சி செய்கிறார். நம்ம அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து நம்ம செஞ்ச பாவங்களுக்காக மனம் வருத்தப்பட்டு அவரோட ஒப்புரவாகணும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே என்னென்ன வருதுன்னு பாருங்க. பரத்தமை, எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் பாருங்க. களவுனா பிறர் பொருட்களை கவர்றதுக்கு, அடுத்தவன் ஏதாவது வச்சுருந்தானா அது மேலே ஆசைப்படுறது. ஒருத்தர் நல்லா வீடு கட்டிட்டானா அவனை மாதிரி நான் வீடு கட்டணும். ஒருத்தர் நல்ல ட்ரெஸ் அவங்க பிள்ளைகளுக்கு வாங்கிட்டா இதே மாதிரி நானும் வாங்கி காட்டணும்னு பொறாமப்படுறது. இல்லை அடுத்தவங்களுடைய பொருட்களை திருடுறது. கொலை, பணத்துக்காக நம்ம பார்க்குற அங்கங்கே கொலை நடக்குது. விபச்சாரம் மிகப்பெரிய பாவம். பேராசை, தீச்செயல், தீமையானது. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் எது நன்மை எது தீமைன்னு தெரியும். தீச்செயல், வஞ்சகமாக நடந்துக்கிறது. வேணும் ஒருத்தன் வேண்டாதவன். நம்ம ஆஃபீஸில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொந்தக்காரன் நம்மளுக்கு தெரிஞ்சவனா அவனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, இன்னொருத்தனை ஒரு வஞ்சகமாக ட்ரீட் பண்ணுறது. இந்த வஞ்சகம் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. காம வெறி, இது இருக்கவே இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே தெரியும். பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. ஸோ இவ்வளோ விஷயங்களும் எங்கே இருக்கான்? வெளியில் எங்கேயுமே இல்லையா, நம்மளுக்குள்ளே இருக்கு. அடுத்தவனை பார்த்தா பொறாமை வர்றது, அந்த காம வெறி, பழிப்புரை, இது எல்லாம் நம்மளுக்குள்ளே இருக்கு. எப்படி இது வந்துச்சு? அவர் சாயிலா தானே படைச்சாரு. அப்போ அவர் குணம் இல்லாமல் இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நாம் செய்த தவற்றுனால, அந்த சாயில இழந்தனால இந்த
சாபமாகிய சாவை நம்ம பெற்றுக்கிட்டோம். இப்போ அந்த சாவுல இருந்து நம்ம உயிர் பெறணும். அதுக்காக தான் நம்ம கடவுளோட போய் ஒப்புரவாகணும். மத்தேயு 5வது அதிகாரம் இதை பாருங்களேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் என்ன பாவம் பண்ணேன், கடவுளுக்கு கண் இல்லையா, இப்படிலாம் நிறையா பேர் பேசுவாங்க. நான் வந்து இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணது கிடையாது, நேர்மையாக கோயிலுக்கு போயிருக்கேன், வாழ்ந்துருக்கிறேன், வந்திருக்கிறேன், அடுத்த சொத்துக்கு ஆசைப்பட்டதில்லை, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது. நல்லா கவனமாக அந்த வசனத்தை பாருங்கள். மத்தேயு 5, விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டதை கேள்விப்பட்டு இருப்பீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவனும் தன் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு பெண்ணை அந்த பெண்ணோடு சேர்ந்து தவறு செய்யறது மட்டும் விபச்சாரம் இல்லையா, கண்கள்னால நம்ம இச்சையா பார்க்கறது, தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கறது என்ன பண்றதா விபச்சாரம் செய்வதாயிற்று. அப்ப இதுக்குள்ள எல்லாருமே வந்துட்டோமா? ஆனா நம்ம என்ன சொல்லிக்க, நான் என்ன பாவம் பண்ணேன், கடவுளுக்கு ஏன் கண்ணு இல்லை, எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, அவ்வளோ கஷ்டம் வருது. ஒரு பெண்ணை இச்சையோட நோக்குனாலே அந்த பொண்ணோட விபச்சாரம் செய்வத மாதிரி ஆயிடுச்சான். அப்ப எவ்வளவு பியூரிட்டியா கடவுள் எதிர்பார்க்கிறார் பாருங்க நம்மளை. நம்ம கண்ணு எப்படி இருக்கு, அடுத்தவர்களை எப்படி பார்க்குறோம், அவன் நல்லா இருக்கிறோன்னு பார்க்குறோமா, இல்லை நாசமாக போகிறோன்னு பார்க்குறோமா, இச்சையோடு பார்க்குறோமா, இல்லை இதை கடவுளின் படைப்பு எவ்வளோ அற்புதமாக அது அப்படி பார்க்குறோமா? இச்சையோடு யாரு ஒரு பெண்ணை பார்த்தாலும் விபச்சாரம் செய்வதற்கு ஈக்குவல். அப்போ நம்மெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்னு பார்த்துக்கோங்க. யாரும் பரிசுத்தவான் கிடையாது. நான் என்ன பாவம் பண்ணேன்னு யாரும் இங்கே கேட்க முடியாது. வாழ்க்கையில் சின்ன பிள்ளையிலேருந்து சாகிற வரைக்கும் யாரையாவது ஒருத்தரையாவது கண்டிப்பாக இச்சையோடு எல்லாரும் நோக்கி தான் பார்த்துருப்போம். இதை கிராஸ் பண்ணாத மனுஷனே இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லிக்குவோம், நான் என்ன பாவம் பண்ணேன். இது நம்மளுக்கு தெரியல, அதான் வேற ஒன்றும் விஷயம் இல்லை. நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கு புரியல, சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த பைபிளை படிக்க 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 தான் நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு புரிய வரும். புரியாத வரைக்கும் நம்மளுக்கு வந்து தெரியாதுல்ல. ஒரு விஷயம் தெரிஞ்சாதானே அதுக்கப்புறம் நம்ம அதை செய்ய மாட்டோம். அப்போ நம்ம வந்து பைபிளை நல்லா படிக்கணும். விவிலியத்தை படிக்க படிக்க தான் விவிலியத்தில் என்ன சொல்ல வந்திருக்குன்னு தெரிய வரும். கலாத்தியர் 5 சொல்லியிருக்காரு பாருங்க, எது எதெல்லாம் பாவம்னு. ஊனியின் பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு. இந்த எகிப்திய மக்கள் பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா, மோசே வந்து இஸ்ராயல் மக்களை வந்து பார்வோன்ட்டிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி கூப்பிட்டு வருவார். ஏதான் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எண்ணமெல்லாம் எங்கே இருக்கும், எகிப்தில் தான் இருக்கும். ஏன்னா எகிப்தில் அவ்வளோ வளமான நாடு, எங்களுக்கு சாப்பாடெல்லாம் அங்கே அவ்வளோ கிடச்சிச்சு, கறிகஞ்சி கிடச்சிச்சு, சாப்பிட்றதுலே இருப்பாங்க. நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்து எங்களை சாகடிக்கிற, எங்களுக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, ஒரு நல்ல நான்வெஜ் சாப்பிட முடிய மாட்டேங்குது, நாக்குக்கு ருசியா. நான் உங்களை அவ்வளோ பெரிய அடிமைத்தனத்திலேருந்து அந்த செங்கடலில் கடந்து கூட்டு வந்திருக்கிறாரு. இவ்வளோ தூரம் பார்த்து அந்த மக்கள் விசுவசிக்காமல் கடவுளை முணுமுணுக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை தான் இருக்கிறோம் நம்ம. திருப்பி ஒரு பொண்ணுனால கண்ணுக்குட்டியை செஞ்சு அதை வழிபடுறாங்க. கண்ணுக்கு நேராக பார்க்குறாங்க. பார்வோன் படைகள் பின்னாடி வருது, மேக அக்னிஸ்தம்பம் நிற்கிது, அதை தாண்டி வர முடியல, செங்கடல் வந்து அப்படியே பிரியுது, அதில் நடந்து வந்துடுறாங்க. திருப்பி பார்வோன் படைகள் வரப்போ செங்கலிடம் மூடிடுறாரு, அவன் செத்து போயிடறான். இவங்களை காப்பாற்றிருக்கிறார், ஃபிசிக்கலாக நின்று செஞ்சிருக்கிறார். அந்த மக்களுக்கு பார்வை பார்க்க முடியல. இதுக்கு மேலே ஆண்டவர் கடவுள் எப்படி நேராக செய்ய முடியும்? அதையே அவங்க வந்து விசுவசிக்கலை. நாங்கள் எகிப்தில் இருந்தால் கூட நல்லா தின்னுட்டு இருப்போம், இங்கே வந்து எங்களுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. சரி, கடவுளில் மோசேவும் போயிட்டார், வாங்கடா நம்மளாம் கண்ணுக்குட்டி ஒன்று செஞ்சு இதுதான் கடவுள்னு கும்பிடுவோம். எவ்வளோ ஒரு கேவலமான மனிதர்கள் பாருங்களேன். உன்னைய கூட்டிட்டு வந்த கடவுள், அவரை விட்டுட்டு நீ வேற கடவுளை போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு மோசேவும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார். ஸோ அதன் மாதிரி மக்களாக நம்ம இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உண்மையான கடவுள். கிறிஸ்தவர்களாகிய நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிக பெரிய வரப்பிரசாதம் மாதாம்மா. பில்லி சூனியம்
அடுத்தவனுக்கு ஏதாவது பிஸ்னஸில் இல்லை காசு பணம் வந்துருச்சுன்னா அவனுக்கு போய் பில்லி சூனியம் செஞ்சிடுறது, நல்ல கல்யாணம் நடந்துச்சுன்னா பில்லி சூனியம் பண்ணிடுறது. இதெல்லாம் செய்யக்கூடாது. பகைமை, சண்டை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவு, பிளவு, இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். ஸோ நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள், செல்ஃபாக எப்படி இருக்கிறோம், சுய பரிசோதனை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் இருந்தால் எப்படி நம்ம கடவுள்கிட்ட போக முடியும், நம்ம கடவுளின் சாயலில் பெற்றுக்கொண்ட நாம் எப்படி வந்து திருப்பி அந்த சாயலுக்கு போக முடியும். இப்படிலாம் இருந்தால் திருப்பி அந்த சாயலுக்கு போக முடியாது. கடைசியில் 2ஆம் மரணத்துக்கு தான் போவோம். அக்னி கடலாம் அங்கே பாதாளத்தில் இருக்கும். நம்மளை மீட்கணுங்கிற ப்ராசஸ்க்கு தான் இந்த பாடி கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபிசிக்கலாக அந்த பாடி ஸ்ட்ரக்சர் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிறப்பயே அதை யூஸ் பண்ணி பாவ மன்னிப்பு கேட்டு கடவுளோட ஒப்புரவாயிடணும். இல்லை இதெல்லாம் நான் எனக்கு ஒரு 50 வயசுக்கு அப்புறம் நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அதுக்குள்ளே செத்து போயிட்டோம்னா என்ன பண்ண முடியும்? அப்போ எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்? கடவுளோட எப்படி போக முடியும்? அதான் சொல்கிறேன், நம்ம கண்களினால் பார்க்காதனால நம்மளுக்கு இதை பற்றி தெரியல. கண்கள்னால பார்த்து பார்த்து பழகிட்டோம். நீங்கள் ஆண்டவரோட ஒப்புரவாய் வாங்கலாம். என்னென்ன விஷயம் நடக்குது உங்களுக்கு நிறைய கனவுகள் மூலியமாக பேசுவார், காட்சிகள் மூலியமாக பேசுவார். அடுத்து சரி டைம் ஆயிடுச்சு, அதனால் ஒரு சில ஸ்கிப் பண்ணிடுவோம். குருவானவரிடம் பாவ அறிக்கை செய்வது அவசியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம். சரி, இப்போ நம்ம வந்து கடவுளோட ஒப்புரவாகணும், பாவ மன்னிப்பு கேட்குறோன்னு முடிவு பண்ணிட்டோம், நம்ம பாவத்தை உணர்ந்துட்டோம், போய் ஃபாதர்கிட்ட கன்ஃபெஷன் பண்ண போகிறோம். ஆனால் நம்மளுக்கு ஒரு பயம், இந்த ஃபாதர் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபாதரு, இவர்கிட்ட போய் நம்ம கன்ஃபெஷன் பண்ணோம்னா நாளைக்கு வெளில போகிறப்ப நம்மளை பற்றி சொல்லி கொடுத்துருவாரு. அதனாலே ஃபாதர்கிட்ட நிறையா போய் கன்ஃபெஷன் பண்ணுறதில்ல. ரெண்டாவது ஒரு சில பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நான் டேரெக்டாக கடவுள்கிட்டே கன்ஃபெஷன் பண்ணுறேன், ஃபாதர்கிட்ட எதுக்கு கன்ஃபெஷன், குருவானவர்கிட்ட எதுக்கு கன்ஃபெஷன் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை, குருவானவர்கிட்ட நம்ம பாவ மன்னிப்பு செஞ்சே ஆகணும். அதுக்கு பைபிளில் ரெஃபரன்ஸ் இருக்குது. 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 13வது வசனம். அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன் என்று சொன்னார். தாவீது வந்து பத்சபால் மேலே வந்து பிரியம் கொண்டுருவார். அப்போ வந்து அது மாதிரி பாவம் பண்ணிடுவார். அந்த பாவம் பண்ணுறதுக்கு ஒப்புரவாகுவார். சங்கீதம் 91 படிக்கிறீங்க இல்லையா? சங்கீதம் 91, இதை சங்கீதம் 91 சொல்லுங்கள், கொஞ்சம் லைட்டாக வாசிங்களேன். உன்னதரின் அடைக்கலத்தில் இருப்பவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். சங்கீதம் 91 ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரியும் தானே? தெரியும்னா கை தூக்குங்க பார்ப்போம். அதில் வந்திருக்கேன், இதோ பாவத்தோடே நான் உருவானேன், என் அன்னை பாவத்தோடு என்னை கருத்தரித்தார், உள்ளத்தில் உண்மைத்தை நீ விரும்புகிறீர், மெய்ஞானத்தினால் நிரப்பும் ஈசோப்பினால் என்னை கழுவுன்னு வசனம் வரும் பார்த்தீங்களா? தாவீது அவ்வளோ பெரிய அரசர், கடவுளுக்கு பிடிச்ச பிரியமான அரசர், பாவம் பண்ணிடுறாரு, கடவுளோட ஒப்புரவாகிறாரு. அந்த ஒப்புரவாகி பாவ மன்னிப்பு கேட்குறதா அந்த சங்கீதம் 91. அப்போ 51 அப்போ வந்து தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன் என்று சொன்னார். இப்போ நாத்தான்கிட்ட போய் தாவீது சொல்கிறாரு, நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு. நாத்தான் தாவீதிடம், ஆண்டவர் உனது பாவத்தை நீக்கி விட்டார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஏன் குருவானவர்கிட்ட நம்ம போய் கேட்கணும்னா, இதான் பழைய ஏற்பாடுல ஒரு எவிடன்ஸ். நம்மளுக்காக ஒரு குருவானவர் மன்றாடுவாங்க, அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளுங்க. அப்போ நம்மளுக்காக மன்றாடுறப்ப நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதனால் கண்டிப்பாக வருஷத்துக்கு நம்ம திருச்சபையில் இருக்கும் பார்த்தீங்களா, திருச்சபையினுடைய 6 கட்டளைகளை நம்ம இருக்குமே, அதில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து திவ்ய நற்கரனை உட்கொள்வது அப்படின்னு இருக்கும். அது ஏன்னா அதுதான் காரணம், நம்மளுக்காக கடவுள்கிட்ட குருவானவர் பரிந்து பேசுவார். பழைய ஏற்பாடுலேயே அப்படி தான் நடந்திருக்கு. பாவ நிவாரண பலியெல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆசாரியர்கள் கொடுத்துருக்குறாங்க. அவங்க மட்டும்தான் செய்ய முடியும், வேற யாராலையும் செய்ய முடியாது. நம்ம அதே மாதிரி நம்ம வீட்டிலலாம் நிறைய என்ன பண்ணுறோம்னா, நம்ம முதல்ல கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கணுங்க. நம்பிக்கை வைக்கிறதே கிடையாது. ஸோ நம்ம நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்ம செஞ்ச பாவங்கத்தினால தான் நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஏதாவது உடம்பு சரியில்லை, நம்மளுக்கு வியாதி வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம முன்னாடி செஞ்சக்கூடிய ஏதாவது ஒரு பாவத்தினால இந்த பிரச்சனை இருக்கும்.
அதனால தான் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, இதெல்லாம் ஆயிடுது. அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலோடு சுமந்து கொண்டு வந்து அவரை உள்ளே கொண்டு போய் இயேசு முன் வைக்க வழி தேடினர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தினால் அவரை உள்ளே கொண்டு போக அவர்களால் முடியவில்லை. எனவே அவர்கள் கூரை மேல் ஏறி ஓடுகளை பிரித்து அவ்வழியாய் மக்கள் நடுவில் அவரை கட்டிலோடு இயேசுவுக்கு முன் இறக்கினார்கள். அவருடைய நம்பிக்கையை கண்ட இயேசு அவர்களை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். உடனே அவர் அவர்கள் முன்பாக எழுந்து தாம் படுத்திருந்த கட்டிலை தூக்கி கொண்டு கடவுளை போற்றி புகழ்ந்தவரை தம் வீட்டிற்கு போனார். திமிர்வாதக்காரன், படிச்சிருக்கோம் இல்லையா பைபிளில், ரொம்ப நாளாக படுத்து கிடப்பான், நடக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இவர் இவ்வளோ தூரம் செய்கிறாரு, எல்லாத்துக்கும் சுகம் கொடுக்குறான்னு கேள்விப்பட்டு இவர்கிட்ட கொண்டு வந்தால் சரியாயிரும் கொண்டு வராங்க. கொண்டு வந்தோடனே நீ நல்லா இருப்பா, உனக்கு சரியாயிரும், எந்திரிச்சு போன்னு சொல்லல ஆண்டவர். மகன், உனக்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் எழுந்து நடந்து போன்னு சொல்கிறாரு. அவன் எந்திரிச்சு கட்டிலையும் தூக்கிட்டு வர்றான், நடக்கவே முடியாதவன், அவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு வர்றான். அவர் சொன்ன வார்த்தை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்போ நம்மளுடைய பாவங்கள்னால தான் நம்மளுக்கு கூடிய நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காரணம். அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கன்ஃபெஷன் கேட்டோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கடவுள் மேலே முதல்ல நம்பிக்கை வைக்கணும், விசுவாசமாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். நம்பிக்கைங்கிறது நம்மள்கிட்ட கிடையாது, இருக்கும், அவர் ஒருத்தர் தாங்கிற 100% நம்பிக்கை இருக்காது. உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா, எங்கேயாவது வெளியில் போகிறப்ப கையில் எலுமிச்சப்பழம் கொண்டு போவாங்க, இல்லை வண்டி புது வண்டி வாங்கிட்டா எலுமிச்சப்பழம் வண்டியில் வச்சிடுறது. தீர்த்தம் இல்லையா நம்மள்கிட்ட, வேளாங்கண்ணி மாதா தீர்த்தம்ல, தீர்த்தத்தை தெளிச்சா சரியாகாதா? இல்லை தீர்த்தத்தையும் தெளிச்சுக்குவோம், இருந்தாலும் இதையும் வச்சுக்கலாம், இல்லை கடவுளையும் வச்சுக்குவோம், இவங்களே வச்சுக்கோன்னா எப்படி கடவுள் வருவார் நம்மள்கிட்ட? கடவுள் ஒருவர் மட்டும்தான் வச்சுக்கணும், அப்போதான் அவர் செயல்படுவார். ஊர்கா மாதிரி கடவுளை நம்ம வச்சுக்க கூடாது. இல்லை கோயிலுக்கும் போவோம், இருந்தாலும் இந்த சாஸ்திர சம்பிரதாயம் செய்யலாம். அதுக்கு முன்னாடி இந்த சாம்பிராணி போட்டு இதெல்லாம் காட்டுறது, நல்லா புரிஞ்சுங்க. சாம்பிராணி எங்கே போடலாம், யார் பண்ணலாங்கிறதா பைபிள் எவிடன்ஸ் இருக்கு. அதெல்லாம் குருத்துவம் அபிஷேகம் பெற்றவர்கள் மட்டும்தான் செய்யணும், அதுவும் கடவுளுடைய பலிபீடத்தில் மட்டும்தான் செய்யணும். அதனால தான் நம்ம சர்ச்சில் செய்கிறாங்க. அதை மாஸ் நடக்கிறப்ப சர்ச்சில் குருவானவர் மட்டும்தான் செய்யணும். செவ்வாய்க்கிழமையான வெள்ளிக்கிழமையான நம்ம வீட்டில் தூபம் போட்டுறோம், விடையே புகை மண்டலம் ஆயிடுது, சந்தோஷம். நீங்கள் கடவுளுடைய பலிபீடத்துக்கு தூபம் காட்டணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஆசாரியர் ஆகுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அந்த குவாலிட்டி நம்மள்கிட்ட இருக்கா? அந்த குவாலிட்டியை நம்ம வளர்த்துக்கிட்டு செய்யலாம். நம்ம வீடுங்கிறது கடவுளுடைய பலிபீடமா? யோசிச்சு பாருங்க. கடவுளுடைய பலிபீடத்தில் மட்டும்தான் அதை செய்யணும், எல்லா இடத்துலையும் அதை செய்யக்கூடாது. அதுக்கு எவிடன்ஸ் பைபிள்லே இருக்குது. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்க, பழைய ஏற்பாட்டில் மோசேவும் யோசுவாவும் இருப்பாங்க. அடுத்து ஆசாரியரை மோசே யோசுவாவை நியமிக்க போவார். அந்த மக்கள் எல்லாம் சத்தம் போடுவாங்க, அது என்ன உங்கள் ஆளுகளே உங்கள் பரம்பரை வழியாக அவங்க தான் வரணுமா, ஏன் நாங்களாம் தூபம் காட்டினா போகாத, அந்த தூபம் கடவுளுக்கு போகாதான்னு சண்டை போடுவாங்க. இது தேவையில்லாத வேலைடா, பேசாமல் இருங்கடா அப்படின்னு சொல்லி மோசே சொல்லுவார். கேட்க மாட்டாங்க. சரி வா, கடவுள் யாரை தேர்ந்தெடுக்கிறான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அத்தனை 300 பேர் கையிலையும் ஒரு தூப கலசம் இருக்கும், வந்துடுவாங்க எல்லாம். யோசுவாவும் வச்சுருப்பார். சரி கடவுள்கிட்ட இப்போ கேட்போம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் செம்ம டென்ஷன் ஆயிடுவார். யாரெல்லாம் தூபம் காட்டணும் சண்டை போட்டு தூபம் காட்டினாங்களோ கடவுளுடைய அக்கினி வரும், அப்படியே எரிச்சுக்கிட்டே போவோம். ஒவ்வொருத்தனா செத்து உழுவான், மக்கள் அப்படியே செத்துக்கிட்டே உழுவான், அப்படியே அக்கினி போவோம். ஜோசுவா என்ன பண்ணுவார், வேகமாக ஓடி போய் அந்த தூபத்தை எடுத்துட்டு அந்த அக்கினிக்கு முன்னாடி வேகமாக ஓடுவார், ஓடி போய் நின்றுவார். ஏன்னா அந்த மக்கள் சாகிறாங்களேன்னு காப்பாற்றுவார் அவர். அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் ஆத்மாக்களை விடக்கூடிய ஊழியக்காரர்களாக நம்ம மாறணும், சுயநலத்துக்காக இருக்கக்கூடாது. அவ்வளோ பேர் சண்டை போடுவாங்க, ஏன் நாங்களாம் தூப காட்டினா ஆகாதன்னு. கடைசியில் எல்லாம் செத்து போயிடுவாங்க. அவங்களுக்கு ஜோசுவா போகவும் தான் ஆண்டவர் கோவம் அடங்கும். அப்புறம் அந்த அக்கினி ஜோசுவாவை தாண்டி போகாது, அக்கினி அப்படியே அங்கிட்டே நின்றுக்கும். மற்றவர்கள்லாம் ஆண்டவர் விட்டுருவார், ஒன்றும் செய்ய மாட்டார். சும்மா ஆண்டவருக்கு முன்னாடி போயெல்லாம் முணுமுணுக்காதீங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னா நம்ம தான் காரணம். அது உட்காந்து அனலைஸ் பண்ணி பார்த்தாலே சரியாயிரும். அதுக்கு உதாரணம் இதுதான். திமிர்வாதக்காரன் உன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, நீ எழுந்து உன் படுக்கையை நடத்தி கொண்டு போனால் அவன் பாட்டு எழுந்து நடந்து போயிடுறான்.
அப்போ நம்மளுக்கு வர நோய்க்கு இதுக்கெல்லாம் காரணம் நம்ம செஞ்சக்கூடிய அக்கிரமங்கள். அந்த அக்கிரமெல்லாம் என்னன்னு ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக பாவ மன்னிப்பு கேட்டிங்கன்னா எல்லாம் சரியாகும். அது மட்டும் இல்லை. சரி, இப்போ நம்ம கடவுளோட ஒப்புரவாயிட்டோம், பாவ மன்னிப்பு கேட்டுறோம், ஆண்டவருடைய பிளட்டை குடிஞ்சு பியூரிஃபை ஆகிட்டோம். அடுத்து அப்படியே தொடர்ந்து போயிட முடியுமானா கொஸ்டின் மார்க் தான். என்னடா இது இவ்வளோ பெரிய மிக பிரச்சனையாக இருக்குது, பாவ மன்னிப்பு கேட்டால் போயிடலாங்கிறாங்க. இப்போ எப்படின்னா அதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்குது பாருங்க. மத்திய 17வது அதிகாரத்தில் திமிர்வாதக்காரனை பார்த்தோம் இல்லையா? அவனை இது மாதிரி நிறையா பேரை குணப்படுத்துவார். குருடனை குணப்படுத்துவார், பேயை விரட்டுவார், எல்லாமே போயிடும் விட்டுட்டு, அந்த ஃபிசிக்கல் பாடியை விட்டுட்டு எல்லாமே ஓடிடும். ஆண்டவர் குணப்படுத்துவார். அப்படி போகிற பேய் என்ன ஆகுதுன்னு திருப்பி பாருங்க. அதுக்கு ஒரு எவிடன்ஸ் தான் இது. தீயாவி திரும்பி வருதல். மத்திய 12வது அதிகாரம் 43வது வசனம், ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறோம், கடவுளுடைய பிளட்டால் கழுவுறோம். அப்போ கழுவுறப்ப நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாத்தானுடைய குணநலன்கள், களவு, பொறாமை, தீய எண்ணம், காமவெறி, ஒருபால் புணர்ச்சி, இதெல்லாம் நம்மளுக்குள்ளே இருந்து வெளியேறிடும். அதெல்லாம் ஈவில் ஸ்பிரிட் தான் நம்மளை அப்படியே நம்மளை ஆட்டி படைச்சி அதை பண்ண வைக்குது நம்மளுக்குள்ளே இருந்து. அப்போ என்ன ஆகும்னா அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். வெளியே போய் இடத்தை தேடிக்கிட்டே இருக்குமா. இடம் கண்டுபிடிக்க முடியாமல் அதுக்கு இடம் கிடைக்கலையா. நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன். டேங்கப்பா, எப்படி இருக்கு, எப்படி சொல்லுதான், நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு. இப்போ நம்மளாம் யார் வீடாம்? பேயோட வீடாம். பார்த்துக்கங்க, அப்படி சொல்லுதான் அது. அப்படி விடலாமா நம்ம? கடவுள் அவர் சாயிலாவே நம்மளை படைச்சிருக்கிறாரு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு போவேன். உரிமை கொண்டாடுறான் பாருங்க, இது என் வீடு, நான் அந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் விடமாட்டாங்கிறான் பாருங்க நம்மளை. அவன் வீடான். நம்ம எப்படி இருக்கோம்னு பார்த்துக்கங்க. அப்போ இது யார் வீட்டில் இருக்கோம் அப்படின்னு நம்ம தான் யோசிச்சு வச்சுக்கணும். நம்ம தான் அதை முடிவு பண்ணணும். நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன். எவ்வளோ உரிமையாக சொல்கிறான் பாருங்க நம்ம மேலே. என் வீடுறாவன், அந்த வீட்டுக்குள்ளே நான் திரும்பி போவேன் என சொல்லி திரும்பி அவ்வீடு கூட்டி அழகப்படுத்தப்பட்டு யாருமின்றி இருப்பதை காணவும் நம்ம பாவமணி பெற்றுக்கிட்டோம். ஆண்டவருடைய பிளட்டால் கழுவிட்டோம், சுத்தமாயிட்டோம், ஆண்டவருடைய பிள்ளை ஆகிட்டோம். ஆண்டவர் நம்மளுக்கு ட்ரெஸ் எல்லாம் வெண்ணாடையெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, போட்டுட்டோம். சுத்தமாக அப்படியே கடவுளோட பேசிட்டு உறவாடிக்கிட்டு இருக்கோம். பார்க்கதான், எட்டி பார்க்கதான், என்னடா இவன் இவ்வளோ சுத்தமாக இருக்கான், கிளீனாக இருக்க இந்த வீடு. மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு அழைத்து அவருக்குள் புகுந்து அங்கே குடியிருக்கும். நம்ம பியூரிஃபை ஆனோன்னே நம்மளை பார்த்துட்டு வெளியே போனவன் என்ன பண்ணுவான்? இவன்ட்டு நம்மளால உள்ள போக முடியலையே அப்படின்ட்டு 7 சாவான பாவங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இங்க என்ன சொல்லியிருக்கு? வேறு 7 ஆவிகள். இந்த சாவான பாவிகள் தான் இந்த 7 ஆவிகள். அங்க இருந்து திருப்பி கூட்டிட்டு வருமா. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா, அப்ப அந்த 7 அதை விட பொல்லாத 7 ஆவி. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த 7 ஆவி நம்மளுக்குள்ள வராம இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி காலையில உட்காந்து ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். டெய்லி ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி பிளட்டால கழுவிட்டு டெய்லி இதை சைக்கிளிக்காக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா 7 ஆவி என்ன 70 ஆவி வந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நாள் ப்ரேயர் பண்ணுவோம், பியூரிஃபை ஆகும், ஓடிடுவோம் உலகத்துக்கு பின்னாடி. அப்போ கொஞ்சம் விட்டுருவோம். விட 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 நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே மாறுது. அப்போ திருப்பி அவன் உள்ளே வந்துடுவான். ஃபஸ்ட்டு இருந்த நிலைமையை விட நம்மளுக்கு இன்னும் நோய் நொடி நிறைய அதிகமாயிரும். பிரச்சனை தான் இன்னும் ஜாஸ்தியாக வரும். ஒவ்வொரு நாளும் அந்த பிளட்டால் நம்ம பியூரிஃபை ஆகணும்னா நம்மள்ட்ட இருக்க வறுமை போயிடும், ஆசீர்வாதம்லாம் தானாக வரும். மத்திய 36:6 சொல்லியிருக்கோம், முந்த பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு எல்லாம் பின்பு எல்லாம் உனக்கு சேர்த்து கூட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு.
அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முத பரலோக ராஜ்யத்தை தேடணும். பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்புடையதை தேடணும்னா என்னது? கடவுளுடைய வார்த்தைகளை கடைபிடிச்சு அதன்படி நடந்து அதன்படி தேடி போனோம்னா எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். என்ன எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும்? நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோமே இந்த உலகத்தில், வீடு, காரு, பங்களா, இதெல்லாம் அற்பமான விஷயம். ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு ராஜாட்ட போகிறோம். ராஜாட்ட போய், ராஜா எனக்கு இந்த ஏரியாவில் மட்டும் கொஞ்சோண்டு ஏதாவது இடம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் ராஜா கொடுத்துருவார். கொடுக்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டார். ஏன் கொஞ்சோண்டு ஏரியாவுக்கு ஆசைப்படணும்? நம்ம ராஜாவுக்கு சொந்தமாக இருக்க எல்லாத்தையும் நமது உடைமையாக்கிட்டோம்னா ராஜாவே நம்ம சொந்தமாக்கிடுவோம். ராஜாட்ட போய் ராஜாவோட நெருங்கி பழகி அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டு அவரோட மகன் ஆயிட்டோம்னா என்ன வர? எல்லா சொத்தையும் நம்மள்கிட்ட கொடுத்துருவார். நம்ம கொஞ்சம் சொத்துக்கு ஆசைப்பட்டுட்டு இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழக்கூடிய இந்த உலகத்துக்கு ஆசைப்பட்டுட்டு நம்மளுக்குரிய வர இந்த ஃபிசிக்கலான பாடியில் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறைவேற்றிக்கிட்டே இருக்கோம். நிறைவேறிக்கிட்டு போயிட்டே இருக்கிறப்ப நம்மளுக்கு வர தடங்கள் எல்லாம் கடவுள் மேலே தான் பழி போடுறோம். எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குதுன்னு அதெல்லாம் விட்டுட்டு கடவுள்கிட்ட போனோம்னா ஆசீர்வாதம் தானாக வரும். நம்ம கேட்கணுன்ற அவசியமே இல்லை. இது தடையாக இருக்கிறது காரணம் எல்லாமே நம்மளுடைய ஹார்ட்டில் இருக்கக்கூடிய, சிந்தனையில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான். அதான் பார்த்தீங்களா சொன்னார்ல, வெளியிலேருந்து உள்ளே போய் மனிதனை தீட்டுப்படுத்தாது, மனுஷன்கிட்ட இருக்கிற விஷயந்தான் வெளியில் தீட்டுப்படுத்தும். அப்போ நம்மள்ட்ட இருக்க விஷயம் பியூரிஃபையாக மாறணும். மாறிட்டோம்னா எல்லா விஷயமும் தானாக கிடச்சிரும். ஆசீர்வாதத்தை தேடி நம்ம ஓட வேண்டியதில்லை. ஆசீர்வாத ஜெப கூட்டம் அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, போனால் ஆசீர்வாதம் கிடைக்கும், அதெல்லாம் தானாக வரும். அப்படி ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடையாது. மற்றவன் பார்த்து போகிறான், என்னடா அவன் ஒன்றுமே இல்லாமல் இருக்கான், எப்படிடா ஆசீர்வாதம்னா கடவுளை தேடினாண்டா கடவுள் எனக்கு கொடுத்தாரு. அப்படி தான் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அங்கே பாருங்கள், மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு அழைத்து அவருக்குள் புகுந்து அங்கே கூடி இருக்கும். அப்போ நம்ம டெய்லி பாவ மன்னிப்பு கேட்டு கேட்டு நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பொல்லாத வேலைகளையும் பொல்லாத செயல்களையும் மன்னிப்பு கேட்டு வாங்கிட்டோம்னா அந்த பேய் வெளியே போய் 7 பேயை கூட்டிகிட்டு வருமா. 7 ஸ்பிரிட், 7 தலையான பாவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பிரிட் இருக்கும், கூட்டிகிட்டு வந்துடும். அப்போ அது நம்ம உள்ள திருப்பி எகைன் உள்ளே வந்துச்சுன்னா முந்தைய நிலைமையை விட நம்ம பின்ன ரொம்ப மோசமாயிரும். டெய்லி பியூரிஃபை ஆகணும், டெய்லி கடவுளோட ஒப்புரவாகணும், டெய்லி ப்ரேயர் பண்ணணும், டெய்லி பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். ரெகுலரைஸ் பண்ணாதான், தொடர்ந்து செஞ்சாதான் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு அணுகாது. ஒரு நாள் செஞ்சுட்டு 9 நாள் விட்டுறது, அப்புறம் கையாமியா நடிபட்டோன்னே ஐயோ ஆண்டவரே ஆண்டவரேன்னு திருப்பி உட்காந்து மன்றாடுறது, கொஞ்சம் நல்லா இருக்கும், அப்புறம் லூஸாக விட்டுறது. அப்படிலாம் பண்ணிடாதீங்க. யோபு என்ன பண்ணுவார்னா அவருடைய பசங்களை அதிகாலை எந்திரிச்சு சுத்திகரிப்பார். அதிகாலையில் எந்திரிச்சு சுத்திகரிப்பார். ஏன் அதிகாலையில் எந்திரிச்சு சுத்திகரிப்பார்னா அது கடவுளுடைய நேரம். நம்ம எத்தனை பேர் அதிகாலையில் எந்திரிச்சு கடவுளை தேடுறோம்? வேலைக்காக என்ன பண்ணுவோம், 4 மணிக்கு 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு ஓடுவோம். ஏதாவது ஜாமான் செட்டு வாங்கினா ஓடுவோம். கடவுளை தேடுறதுக்கு அதிகாலையில் நம்ம எந்திரிக்க கிடையாது. மேக்சிமம் முடிஞ்ச அளவு காலையில் 5 to 6 ஒரு மணி நேரம் கடவுளுக்கு டைம் கொடுத்து பாருங்கள். அது கடவுள் அவருடைய அந்த கண்கள் பூமியை தேடி பார்க்குமா. காலையில் அவருடைய 7 கண்கள் உற்று நோக்குமா, ஏதாகிலும் அகப்படுமா அப்படின்னு தேடிட்டு இருக்குமா. அப்போ அந்த ஏர்லி மார்னிங் நம்ம ப்ரேயர் பண்ணோம்னா அந்த ப்ரேயர் கண்டிப்பாக ரீச் ஆகும். சரி, இவ்வளோ பண்ணிட்டோம், பாவமணி கேட்டுட்டோம், பரலோகம் போயிடலாமா அப்படின்னா, பாவமன்னிப்பு கேட்டால் உடனே போயிடலாங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியை நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும்தான், நம்ம மக்கள்கிட்ட மட்டும்தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றின விழிப்புணர்வு ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரியுமா பயப்படுறோம், மற்ற இங்கேருந்து பிரிஞ்சு போனாங்களே பிரமேத சகோதரர்கள் கத்தோலிக்கத்தில் தான் இருந்திருப்பாங்க, வேற சபைக்கு போயிடுவாங்க. கேட்டால் பைபிள் வசனம் அப்படி இருக்குன்னு ரொம்ப பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் எல்லா ஆதி திருச்சபையை பார்த்தீங்கன்னா ராயப்பர் மேலே தான் இயேசு கிறிஸ்து திருச்சபையை உருவாக்குறாரு, கத்தோலிக்க திருச்சபையை உருவாக்குறாரு. பெந்தகோஸ்தே நாளில் தான்
மாதா அம்மா மேல் வீட்டு அறையில் அவங்க சீடர்கள் உட்காந்து பரிசுத்த ஆவியானவரை ரிசீவ் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. கத்தோலிக்க திருச்சபையில இருந்தால் இதெல்லாம் ஆரம்பிக்குது. அவங்க அங்கே போயிட்டனால நம்ம என்ன நினச்சிரோம், அவங்க வந்து அந்நிய பாஷைன்னு பேசுகிறாங்க. அந்நிய பாஷைன்ற தெரியுமா? தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். அது 1 கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கோம். பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா அந்த கடவுளோடு பேசுகிற பாஷை, கடவுளுக்கும் நம்மளுக்கும் பேசக்கூடிய ஒரு பாஷை. அந்த வரத்தை எல்லாருமே வாங்கிக்கணும். கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த நம்மளுக்கு தான் முதல்ல அந்த வரம் கிடைக்கணும். அதான் பரிசுத்த ஆவியானவரை பற்றின விழிப்புணர்வு நம்மள்ட்ட இல்லை. பிதா சுதன் பரிசுத்த ஆவின் பேரில் அளவு தான் சொல்லிட்டு போகிறோம். ஆவியானவரை பற்றின ஒரு விழிப்புணர்வே இருக்க மாட்டேங்குது நம்மள்ட்ட. இப்போ கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லன் ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது. அப்போ இந்த கிறிஸ்துவின் ஆவி நம்ம பெற்றுக்கணும் அப்படின்னா இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம். கடவுளுடைய ரத்தத்தை வாங்கி கழுவி ஒவ்வொரு நாளும் கடவுளோட ஒப்புரவாகும் பொழுது இந்த ஆவியானவர் நமக்குள்ள வருவார். இந்த நாக்கை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த வாய் எவ்வளோ பெரிய படைப்பு பாருங்க. 32 பல்லு இருக்குது, அதை சுற்றி நாக்கு இருக்குது. கடவுளுடைய படைப்பு எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க. 2 கண் இருக்குது, 2 கண்ணுலேயும் 2 லென்ஸு. ஒரு லென்ஸில் ஃபோட்டோ எடுத்தோம்னா ஒரு ஃபோட்டோ தான் வரும். ஆனால் 2 லென்ஸில் அப்போ எடுத்தோம்னா 2 ஃபோட்டோவாக வரணும். ஆனால் நம்ம கண்ணு பார்க்குற ஆப்ஜெக்ட் எல்லாம் ஒன்றா தெரியும். ஏன் அப்படி தெரியுது? ஒரு லென்ஸ்னால் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்ல. அப்போ இதில் ஒரு லென்ஸ் இருக்குது, இதில் ஒரு லென்ஸ் இருக்குது, எல்லாம் 2 தெரியணும்ல நம்மளுக்கு. ஏன் ஒன்றா தெரியுது? கை விரல் பார்த்தீங்களா 3 மடிப்பாக இருக்குது. மடிக்க முடியலன்னா ஏதாவது வேலை செய்ய முடியுமா? எப்படி படைச்சிருக்கிறார் பாருங்க. மனுஷனை அணுவா அனுபவித்து அவருக்கு பிடிச்ச மாதிரி படைச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம சாயில இழந்துட்டோம். நாக்கு அதே மாதிரி தான். நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, வாயின் வார்த்தைகளில் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா கடவுள் வார்த்தையாக இருந்து மனுரூபமானார். வார்த்தை தான் மனுஷ உருவம் எடுத்து நம்மளுக்காக சிலுவையில் அறைந்து உயிர் விட்டு நம்மளை மீட்டுக்குன்னு வந்திருக்காரு. அவர் படைக்கிறப்ப எப்படி படைச்சிருப்பார்? இப்போ மனிதனை படைப்போமாக அவர் பேசியிருப்பார். நம்ம பைபிளெல்லாம் படிச்சிருக்கோம்ல, அவர் அக்னி வடிவில் இருந்தார் அப்படின்னு. அப்போ அவர் பேசுகிறப்ப சாதாரண நம்ம பேசி பாருங்களேன். வெறும் பேச்சுன்னா எப்படி இந்த வார்த்தை மட்டும் உள்ளே வருது? உள்ளே இருந்து காற்று வெளியில் வருது. இந்த காற்று வெளியில் நாக்கில் படுது, பல்லில் படுது. பல்லுலன்னா பேச முடியுமா நம்மளால்? பொக்கவாய் மாதிரி தான். பழைய தாத்தா பாட்டிகள்லாம் பேசுனா புரியாதுல்ல. பல்லுலன்னா சொல்லு போச்சும்பாங்க. அப்போ அந்த காற்று அந்த பல்லுலெல்லாம் பட்டு நாக்கிலிருந்து வார்த்தை அந்த அடி தொண்டையிலேருந்து வரணும். இவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா நம்ம? எப்படி அருமையாக கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறார். இந்த வாயை நம்ம எதுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம்? நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறோமா? அடுத்தவனை சபிச்சிருக்கிறோம். தவறான விஷயங்களுக்கு, தவறான பழக்க வழக்கங்களுக்கு இந்த வாயை பயன்படுத்தி இருக்கிறோம். எத்தனை நாள் இதுக்கெல்லாம் நம்ம மனம் எப்போ மன்னிப்பு கேட்க போகிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வாயை உண்மையிலே நம்ம இது வரைக்கும் எவனையாவது ஆசீர்வதிச்சதை விட சபிச்சதும் திட்டுன வார்த்தைகளை அந்த வாயிலிருந்து வருது. அந்த வார்த்தைங்கிறது மனு உருவாயிருக்கு. அப்போ நம்மளுடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? அடுத்தவனை சபிக்கிற மாதிரியா இருக்கணும்? கெட்ட காரியங்களுக்கு அந்த நாக்கை நம்ம பயன்படுத்த, இந்த வாயை பயன்படுத்தணும். தவறுதலாக பயன்படுத்தியிருந்தாலும் மன்னிப்பு கேட்கணும். தயவு செய்து வாயை பரிசுத்தமாக மாற்றுங்க. இந்த நாக்கில் இருந்து தான் ஆண்டவரை பற்றி துதிக்கணும். ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறோம். இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணால் எப்படி நம்ம ப்ரேயர் ஆண்டவர்கிட்ட போகுமா? இவ்வளோ அசிங்கத்தை இந்த வாயில் வச்சுக்கிட்டு நம்ம பேசுகிறப்ப அந்த ப்ரேயர் ஆண்டவர்கிட்ட கேட்குறப்ப போய் சேருமா? முதல்ல நாற்றம் எடுக்குமா? அவருக்கு முன்னாடி துர்நாற்றமாக இருக்குமா கடவுள்கிட்ட போகிறப்ப? நம்ம சும்மா ஒரு சாதாரணமாக ஒரு அழுக்கு மூட்டை போட்டு ஒரு பிச்சைக்காரன் பக்கத்தில் உட்காந்தா நம்ம அவனை கட்டி பிடிப்போமா? பக்கத்தில் வந்தாலும் நம்ம எந்திரிச்சு ஓட மாட்டோம். இப்போ நம்ம ப்ரேயர் ஒரே நாற்று அடிக்கும் அவன் மேலே. குளிக்காமல் இத்தனை நாள் இருந்தால் நாற்று அடிக்க விட்டுட்டு ஓடுவோம்ல. அது மாதிரி தான் நம்ம வாய் பரிசுத்தம் இல்லைன்னா நம்ம ப்ரேயர் பண்ணுறதெல்லாம் நாற்றமாக போகும், அவர்கிட்ட போய் சேராது. அப்போ வாயை பரிசுத்தமாக்கணும். வாயை பரிசுத்தமாக்கினா இந்த ஆவியானவர் நம்ம வாய்க்கு வருவார். அந்த அந்நிய பாஷை கிடைக்கும். கடவுளோட ஒன்றிணைஞ்சு பேசலாம். கண்களை பரிசுத்தமாக வச்சுக்கணும். இச்சையோடு எதையுமே நோக்கக்கூடாது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டு மண்டாடணும். உங்களுடைய முள்முடி ஆண்டவருக்கு போட்டாங்க பார்த்தீங்களா?
அந்த ஒரு முள்முடி என்ன பண்ணுச்சான், இந்த மேலே குத்தி கண்ணு வழியாக வந்துருச்சான். எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்க. ஏங்க அவர் இதை அனுபவிக்கணும்? நம்ம கண்களில் எவ்வளோ தவறு பண்ணியிருப்போம். எத்தனை நாள் நம்ம உட்காந்து உண்மையிலே ஆண்டவர்கிட்ட இது நினச்சிருப்போம், இதெல்லாம் தப்புன்னு. உண்மையாக ஆண்டவர்கிட்ட தனியாக மண்டி போட்டு கையை உயர்த்தி நான் செஞ்சது தப்புன்னு எத்தனை நாள் கதறி அழுதுருப்போம். நம்மளே யோசிச்சு பார்ப்போம், நம்மளை செல்ஃபாக யோசிச்சு பார்ப்போம். இப்படியெல்லாம் ஆண்டவரோட ஒப்புரவு ஆனோம்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் நம்மளோட பேசுவார், அவரோட வாய்ஸை நம்ம கேட்கலாம். அதற்கு முதல் ஸ்டெப்பு விவிலியத்தை படிக்கணும். விவிலியத்தை படித்தாதான் நம்மளுக்குள்ள மாற்றம் நடக்கும். நம்ம பைபிளே படிக்கிறது இல்லை. கொஞ்சமாவது இனிமையாவது பைபிள் படிக்க ஆரம்பிப்போம். அடுத்து பாருங்களேன், மத்தேயு 17வது அதிகாரத்தில் 21வது வசனம், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலுமே என்று வேறு எதனாலும் வெளியேறாது. இப்போ ஒருத்தனுக்கு மிக சாபமாக இருக்கும், அடிக்கடி ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடும். இதெல்லாம் நம்ம செஞ்ச பாவத்தினால, அந்த சாபத்தினால அந்த பேய் கட்டப்பட்டிருக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி நம்மள்ட்ட இருந்து வெளியேற்றுறதுனா, இறை வேண்டலினாலும் ஜபத்தினாலும் நோன்பினாலுமே ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடணும். நல்லா சாப்பிட்டுக்கிட்டே நம்ம 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. உடம்ப வருத்துவோம். ஏன் இப்போ என்ன வருத்தி, கடவுள் நம்மளுக்காக எவ்வளோ வருத்தி உயிரே கொண்டு போனார்ல, ஏன் நம்மளால் ஃபாஸ்டிங் போட முடியாதா? ஒரு வேளை ஃபாஸ்டிங் போட முடியாது? தாராளமாக செய்யலாம். அப்போ ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம ஃபாஸ்டிங் போட்டே ஆகணும். அதனால தான் உபவாச ஜெப கூட்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணி பாருங்கள், அதுக்கு ஒரு எஃபெக்டே தனி தான். வாய்களை தவறாக யூஸ் பண்ணதுக்கெல்லாம் நம்ம ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணணும். அப்போ தான் அந்த பாவம் மன்னிக்கப்படும். ஏன்னா சும்மா மன்னிச்சுக்கங்கன்னு சொல்கிறதுனால அந்த குணநலன் நம்மளை விட்டு வெளியில் போகாது. அப்போ ஃபாஸ்டிங் போட்டு, ஆண்டவரே 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்திருக்கிறாரு. ஃபாஸ்டிங் முடிஞ்சு வந்தோடனே பேய் சோதிக்க வரான். நம்மளையும் சோதிக்க தான் வருவான் ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப. ஆனால் பயப்படக்கூடாது. கட்டாயம் நம்ம ஃபாஸ்டிங் இருந்து பாவ மன்னிப்பு கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கும். இதோட ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடவுள் நம்மளோட ஒப்புரவாகுவார், அடுத்து நாம் கடவுளோட ஒப்புரவாகுவோம். இது இரண்டு வகையான ஒப்புரவு அருட்சாதனம். பாவ மன்னிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் பாவ மன்னிப்பு நம்ம கேட்கணும் அப்படின்னா, நம்ம எல்லோருக்கும்லே ஓடிக்கிட்டு இருக்க ஒரு கேள்வி என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் கோயிலுக்கு போகிறேன், சர்ச்சுக்கு காசு கொடுக்குறேன், கோயில் கட்ட காசு கொடுக்குறேன், நான் யாருக்கு தீங்கு பண்ணதில்லை, ஆனால் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. எல்லாருக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்கும், என் பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டேங்குது, அது செய்ய மாட்டேங்குது, இது செய்ய மாட்டேங்குது அப்படின்னு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். கடவுளை புறக்கணிச்சிருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம செய்த பாவத்தினால கட்டப்பட்டு இருக்கிறோம். கடவுள் அவருடைய சாயிலா படைச்சா இருந்தாரு. அப்படி இருந்துருந்தோம்னா இந்த பிரச்சனை எதுவுமே நம்மளுக்கு இருந்திருக்காது. அவரை போலவே இருந்திருப்போம், சந்தோஷமா இருந்திருப்போம், ஒருத்தருக்கு உதவி செஞ்சிருப்போம், எல்லாம் நடந்திருக்கும். நம்ம அந்த சாயிலை இழந்துட்டோம். கடவுளுடைய குணநலங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம். எவ்வளோ பிரச்சனை நம்ம நடக்குது. வேலைக்கு போகிற இடத்துல நம்மளுக்கு பிரச்சனை வருது. திடீர்னு வேலை, நல்லா படிச்சிருந்தா வேலை கிடைக்கிறது இல்லை. நம்ம பிள்ளைங்க சரியாக படிக்கிறது இல்லை. பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ யோசிக்கிறோமே. முன்னெல்லாம் அந்த உலகத்தில் நம்ம பிள்ளைங்க பார்த்துட்டோம், நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், நல்ல ஸ்கூலில் சேர்க்குறோம், படிக்க வைக்கிறோம், எல்லா விஷயம் செய்கிறோமே. கடவுள் நம்மளுக்கு செய்யணும்னு நினைக்க மாட்டாரா? நம்மளை விட எவ்வளோ நல்லவர் அவர். நம்மளாம் நல்லவங்களா? யோசிச்சு பாருங்க. அவரே ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், நல்ல போதகரேன்னு ஒருத்தர் போய் கேட்பாரு, டென்ஷன் ஆயிடுவார். என்னையா நீ நல்ல போதகன்னு சொல்கிற, திட்டுவார். கடவுளை ஒருவரை தவிர வேறு யாரும் நல்லவர் இல்லையே அப்படிம்பார். அவரே எப்படி இருக்கார் பாருங்க, தாழ்ச்சி. இந்த பூமிக்கு வந்து பிதாவானவரை மட்டும் மகிமைப்படுத்திக்கிட்டே போயிருக்கிறாரு. அவர் சீசர் ஒருத்தர் சொல்லிடுவாராம் நல்ல போதகரேன்னு. அதுக்கு டென்ஷன் ஆகி என்ன சொல்லுவார், எப்படி நீ என்ன நல்லவன் சொல்லுவ? இயேசு கிறிஸ்துவே நல்லவன் சொன்னதுக்கு அவர் டென்ஷன் ஆகிறாரு. பிதாவானவர் ஒருத்தர் தான் நல்லவர். இப்போ நம்மளாம் ரொம்ப நல்லவங்களா? நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும். யாரையும் நான் குற்றப்படுத்துகிற அப்படி சொல்ல வரல.
நம்ம அறியாமையில் தெரியல, நம்மளுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, அதனால் நம்ம எல்லாமே கரெக்டுன்னு நினச்சிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம செய்கிற செயல்கள் ஒவ்வொன்றையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்து இது நன்மையானதா தீமையானதான்னு ஆராய்ந்து பார்த்து அதற்கு தகுந்தாப்புல கடவுளுடைய வார்த்தையும் கட்டளையும் கடைபிடித்து அனுதினமும் பாவ மன்னிப்பு கேட்கணும். அவருடைய பிளட்டை கொடுப்பாரு, கழுவிக்கணும். இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதம் அன்னை மரியாள். நம்மள்ட்ட இருந்து பிரிஞ்சு போன சகோதரர்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்க இல்லை கும்பிடாதீங்க, கும்பிடக்கூடாது, நீங்கள் எல்லாம் சிலை வழிபாட்டில் இருக்கீங்க, நீங்கள்லாம் அப்படி இப்படிம்பாங்க. அதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி 2வது செஷன் நடந்தவர் அன்னை மரியாளை பற்றி சொன்ன நிறையா விளக்கம் கொடுத்தாங்க. திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் 17வது வசனம், இதனால் அரக்கப்பாம்பு அப்பெண் மீது சினங்கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது. அவர்கள் கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர்கள். நல்லா கவனிங்க திருப்பி. அரக்கப்பாம்பு என்ன பண்ணுச்சான், அந்த பெண் மீது, யாரு மேலே, மாதாம மேலே சினம் கொண்டுதான். அந்த பாம்பை மிதிக்கிறதுக்கு தான் இந்த அம்மா வல்லமை பெற்றிருக்கிறாங்க, பாம்பை மிதிக்க தான் வந்திருக்கிறாங்க. நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம்னா மாதாம கீழே காலில் பாம்பை மிதிக்கிற மாதிரி நிறையா இடத்துல வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்கல்ல. அதே மாதிரி நிலா மேலே நின்றுருப்பாங்க. ஏன் நிலா மேலே நிற்கிறாங்க? நிலானா என்ன? படிங்க, பைபிளை தேடி கண்டுபிடிங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது அதில். என்ன, ஏன் நிலா மேலே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, நிலாவை காலில் மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க, பாம்பை ஏன் மிதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இந்த பாம்பு தான் நம்மளை ஏமாத்துச்சு. ஆதியில் ஆதாமேவாள் இருக்கிறப்ப நம்ம முன்னோர்கள், நம்ம பெற்றோராகிய ஆதாமேவாள் அவங்கள ஏமாற்றி இந்த பழத்தை தின்ன வச்சுச்சு. கடவுளின் சாயலாக தானே படைச்சாரு, ஆனால் அது என்ன சொல்லுது, நீங்கள் கடவுளை போல மாறுவீர்கள் ஏமாத்திருச்சு. அதான் சொல்கிறேன், நம்மளுடைய இப்படி தான் பேய் ஆசைகளை காட்டி நம்மளை ஏமாற்றும். அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அன்னைக்கு ஏமாந்துட்டாங்க, ஏமாந்து அந்த பாவம் பண்ணனால சாவு நம்மளுக்குள்ளே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி சாவுலாம் இல்லை. இதனால் அரக்கப்பாம்பு அப்பெண் மீது சினம் கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது. அவர்கள் அப்போ இந்த அவருடைய எஞ்சிய பிள்ளைகள் யாருன்னா பாருங்களேன், கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர்கள். இப்போ கடவுளுடைய கட்டளையை கடைபிடிச்சு இயேசு கிறிஸ்து எங்கள் அப்பா தான் அவருக்கு சாட்சியை வாழ்கிறவங்களாம் யாராம்? மாதாமாவுடைய சந்ததியராம், அவங்களோட பிள்ளைங்களாம். பிரிஞ்சு போன சகோதரர்கள்லாம் யாராவது மாதாமா இல்லைன்னு சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேளுங்க. நீ கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்கிறியான்னு கேளுங்க. ஆமாம் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க கட்டாயம். அப்போ நீ மாதாமா பிள்ளை இல்லைன்னு எப்படி அர்த்தமாயிரும்? திருவெளிப்பாடையில் எடுத்து படித்து பாருங்க. கடவுளுடைய கட்டளையை கடைபிடிச்சு கடவுளுக்கு சான்றிருப்பவர்கள் எல்லாருமே யாருடைய பிள்ளையா? மாதாமாவுடைய பிள்ளையா. மாதாமா பிள்ளையோட தான் இந்த அரக்கப்பாம்பு சண்டை. அப்போ நம்மள்கிட்ட இந்த அரக்கப்பாம்பு நிச்சயமாக வரும், பயமுறுத்தும். பயப்படாதீங்க, யாரும் பயப்படாதீங்க. பாவ மன்னிப்பு கேட்டு கடவுள்கிட்ட ஒப்புரவாகும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஃப்ரெண்டோடு இருந்துட்டோம், ஃப்ரெண்டு கூடயே குடும்பம் நடத்திட்டோம். அவன் இந்த வீட்டில் தங்கியிருந்தான், வெளியில் போயிட்டு என்ன சொல்கிறான், என் வீட்டுக்கு நான் திருப்பி போவேங்கிறான். அவன் உரிமை கொண்டாடுறான் இந்த வீட்டில். இப்போ நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட பொண்ணு மட்டும் சும்மா விட்டுருவாங்களா? ஆனால் அதை விட கடவுள் பெரியவர். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திற்கு விண்ணவர் மன்னவர் பாதாளத்தில் இருக்கிற அனைவரும் மண்டியிடணும். இயேசு அப்படின்னு சொல்லி பாருங்க, ஓடிடுவாங்க. எப்போ ஓடுவாங்க? நம்ம பரிசுத்தமாக இருந்து சொல்லணும். பரிசுத்தம் இல்லாமல் பேய்க்கு முன்னாடி போய் இயேசுன்னா நம்மளை அடி வெளுத்துருவாங்க. அப்படிதான் ஒரு பைபிளில் நம்ம வீலத்தில் இருக்கோம், ஒரு 2 பேர் போய் இதே மாதிரி நல்லா உதவாங்கிடுவாங்க. போயிட்டு ஆண்டவர் பேரை சொல்லி பேய் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க போய் இவங்க 2 பேரும் போய் கடவுளுடைய கட்டளை எல்லாம் கடைபிடிக்கிறது இல்லை அவங்க. அது சரியா எனக்கு மறந்துச்சு எந்த அதிகாரம்னு. பேய் ஓட்ட இவங்க போவாங்க.
போய் உன்னை ஓட்டுக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஓட்டுக்கிறேன். அது பேய் சொல்லும், நீ யாருன்னு தெரியும், நீ சொன்ன இயேசுங்கிறவர் யாருன்னு தெரியும். அவங்களை அடித்து ஓட விட்டுரும், ஓடிடுவாங்களாம். அது பைபிள் ஒரு இன்சிடென்ட் இருக்குது, முடிஞ்சால் நான் அடுத்து போகிறதுக்குள்ளே எடுத்து திருப்பி சொல்கிறேன். ஸோ அது மாதிரி எதுக்கு அதை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு டெய்லி கேட்கணும், அதை ஸ்டாப் பண்ணணும். முதல்ல கடவுள் மன்னிப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், பாவ மன்னிப்பு கேட்குறோம், இம்மிடியேட்டாக ஸ்டாப் பண்ணணும். மீண்டும் 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 தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த நம்ம நிலைவாழ்வுக்குள்ளே போகவே முடியாது, கடவுளுடைய சாயலை மறுபடியும் நம்ம பெற்றுக்கவே முடியாது. செஞ்சிட்டோம்னா அதுலேருந்து திருந்திடணும். நம்ம கடவுளுடைய ரத்தத்தை வாங்கி கழுவி திருப்பி திருந்திட்டோம்னா இந்த வெளியில் இருக்க போன பேய் 7 பேய் கூட்டிகிட்டுலாம் வராது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் வராது. நம்ம ஆசீர்வாதத்தை மட்டுமே தான் பார்ப்போம். கடவுளுக்கு சாட்சியாக வாழ்ந்தோம்னா எந்த நோய் நொடி எதுவுமே வராது நம்மளுக்கு. கடைசியா 1 கொரிந்தியர் 15 இதோ ஒரு மறைபொருளை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மறைபொருளை சொல்றாராம், நாம் யாவரும் சாக மாட்டோம். சாக மாட்டோம்னா இந்த உலகத்தில் கட்டாயம் எல்லாருமே பிறந்த எல்லாருமே செத்து தான் ஆகணும், மறிச்சு தான் ஆகணும். இறப்புன்னு ஒன்று உண்டு. அந்த இறப்புக்கு போனாதான் 2வது வாழ்வுக்கு போக முடியும். யாருமே இறக்காம திருப்பி கடவுள்கிட்ட போக முடியாது. ஸோ இப்போ சாக மாட்டோம்னு சொல்றாரு, அது என்ன சாவு? 2ஆம் மரணம்னு ஒன்று இருக்கு. நம்ம இந்த பூமியிலிருந்து மனம் திரும்பி ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடிச்சு பாவமணி பெற்றுக்கிட்டோம்னா அந்த மரணத்துக்கு போக மாட்டோம். அதை தான் சொல்றாரு இங்க, நாம் யாவரும் சாக மாட்டோம், ஆனால் அனைவரும் மாற்று பெறுவோம். இந்த உடல் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் கடவுள் வருவாராம். வரப்ப இதே உடலோட எந்திரிக்க மாட்டோம். ஒவ்வொருவரும் வேற வேற ரூபமா மாற்று பெறுவோம். அதுக்கு உதாரணம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறந்து 3ஆம் நாள் உயிர் தெழுகிறாரா, அப்போ போகிறப்ப அவர் சீடர்கள் 2 பேர் பேசிகிட்டே போவாங்க, இவரு கூடவே வருவார். அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு. திடீர்னு அவர் கண்கள் திறக்கப்பட்டனா அதுக்கப்புறம் தான் இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அவர் பழைய அதே மாதிரி காட்சி எழுத்து பயப்படாதீங்க 5 சீடர்கள்ட்ட சொல்லுவார், நான் தான் அப்படிம்பார். ஏன் அவ்வளோ நாள் இயேசுநாதர் கூடயே இருந்தவங்க, இயேசு கிறிஸ்து கூடயே இருந்தவங்க, அவரை பார்த்துருப்பாங்க, பழகியிருப்பாங்க, எல்லாம் தெரியும். அப்புறம் இவர் திடீர்னு பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இறந்தோம்னா மாற்றுரு பெறுவோம். அதற்கு முன் நிகழ்வாக தான் இயேசு கிறிஸ்துக்கு நடந்திருக்கு. நம்மளும் அது மாதிரி மாற்றுரு பெறுவோம். அதுதான் இங்கே சொல்கிறாரு, அனைவரும் மாற்றுரு பெறுவோம். இந்த மாற்றுரு பெறணும் அப்படின்னா பாவ மன்னிப்பு நிச்சயம், இந்த ஒப்புரவு வரிச்சாதான் நிச்சயம். கடவுளோட நம்ம ஒப்புரவு ஆனாதான் இந்த மாற்றுரு பெற முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம செத்தோன்னே இதே பாடி, இதே ஸ்ட்ரக்சர், இதே உருவத்தோடலாம் நம்ம கடவுள்கிட்ட போய் சேர மாட்டோம். அதுக்கான வசனம் தான், மாற்றுரு பெறுவோம். ஒரு நொடி பொழுதில் கண்ணிமைக்கும் நேரத்தில் இறுதி எக்காலம் முழங்கும் போது, கடைசியில் எக்காலம் ஊதுவாங்களாம், இது நிகழும். எக்காலம் முழங்கும் போது இறந்தோர் அழிவுற்றவர்களாய் உயிருடன் எழுப்ப பெறுவர். அப்ப எக்காலம் ஊதுறப்ப செத்து போன எல்லாருமே அதுக்கப்புறம் அழிவே இருக்காதான், அந்த மாதிரி எழுப்பப்படுவாங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் இல்லையா, நம்ம வாழ்ற வாழ்க்கை இதோட அழிஞ்சு போயிடும். செத்துட்டோம்னா அந்த வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். செத்ததுக்கு அப்புறம் எந்திரிக்கிற வாழ்க்கை அழியவே அழியாது, அதுதான் நிலைவாழ்வு. எக்காலம் முழங்கும் போது இறந்தோர் அழிவற்றவர்களாய் உயிருடன் எழுப்ப பெறுவர், நாமும் மாற்றுரு பெறுவோம். 2 கேட்டகரி இருக்கு பாருங்க, இறந்தவங்க உயிரோடு அழிவற்றவர்களாக எந்திரிப்பாங்களா, நாமளும் மாற்றுரு பெறுவோம். இப்போ 2 கேட்டகரியில் யாரை நம்ம இருக்கோங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை சொல்லுவார், விதை விதைப்பவன் ஓமை, எல்லாருக்கும் தெரியும் அந்த கதை. நிறையா தடவை நம்ம சர்ச்சில் ஃபாதர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, ரீடிங்லலாம் காஸ்பல் ரீடிங்கில் அந்த இதெல்லாம் வரும். அந்த விதைக்கிற விதை 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்காக பலன் கொடுக்கும்னு சொல்லுவார். அது யாரும் இல்லை, நம்ம தான். இப்போ நம்ம 30 மடங்கு பலன் கொடுக்குறோமா, 60 மடங்கா இல்லை 100 மடங்கு பலன் கொடுக்குறவர்களாக இருக்கோமா நம்ம யோசித்து பார்த்துக்கணும். 30 மடங்கு பலன் கொடுக்குறவர்களாக இருந்தால் 70% மைனஸ். அப்போ இந்த 30% 70% மைனஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அது இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இது கீழே இறங்கிடும், 100%ஆக மாறிடும். அதே மாதிரி பாருங்கள் 60%, அது நம்ம கையில் தான் இருக்குது. அந்த 30% 60ஆக மாறதும்
100ஆ மாறுறதும், நம்ம எல்லாரும் 100 மடங்கா மாறணும். அதை தான் கடவுள் விருப்பப்படுறாரு. அப்போ அந்த 100 மடங்கா மாறுறவங்க தான் நாம் இதில் வருவாங்க. 2 கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா? அழிவுற்றவர்களாக உயிருடன் எழுப்பப்படுவார், நாமும் மாற்று பெறுவோம். ஏனெனில் அழிவுக்குரிய இவ்வுடல், இந்த உடல் அழிஞ்சு போயிடும் இல்லையா, அழியாமையை அணிந்தாக வேண்டும். அழியாமைன்னா என்ன? அந்த சாகாமை. அதுதான் கடவுள் ஆரம்பத்தில் அவர் சாயிலாய் படைச்சப்ப நம்மளுக்கு சாவே கிடையாது, இந்த உடல் அழியவே அழியாது, அப்படி தான் படைச்சாரு. ஆனால் இந்த பாவம் வந்ததுக்கப்புறம் சாவு நமக்குள்ளே வந்துருச்சு. பரலோகத்திற்குள்ளே நுழைய முடியாதபடிக்கு சாவு நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. அதுதான் அழிவு. அதுக்காக தான் இந்த உடல் நம்மளுக்கு இப்போ இந்த பூமியில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உடலை வச்சு பாவ மன்னிப்பு பெற்று மீண்டும் அந்த அழியாமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அழிவுக்குரிய உடல் அழியாமை அணிந்தாக வேண்டும். சாவுக்குரிய உடல், சாவை பெற்றுக்கிட்ட இந்த உடல் என்ன பண்ணணுமா? சாகாமையை அணிந்தாக வேண்டும். மீண்டும் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், கடவுளோட போகணும்னா இந்த சாகாமையை அணிஞ்சிக்கணும். அப்போ அணிஞ்சிக்கணும்னா என்ன பண்ணணும்? கன்ஃபெஷன், பாவ மன்னிப்பு, மனம் திரும்பணும். மனம் திரும்பி ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அவருடைய ரத்தத்தை வாங்கி கழுவுனாதான் அந்த 2ஆம் மரணம். இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய மரணத்தை பற்றி நான் பேசவே இல்லை, அது கட்டாயம் எல்லாருக்கும் இருக்கும். 2ஆம் மரணத்துக்குள்ளே நம்ம போக மாட்டோம். வாழ்வெளிக்கும் ஜீவ வாழ்த்தைக்குள்ளேயும் நித்திய நிலைவாழ்வுக்குள்ளே போவோம். இப்போ எட்டர்னிட்டி லைஃப், பாரடைஸுக்கு போவோம். அழிவுக்குரியது அழியாமையும் சாவுக்குரியது சாகாமையும் அணிந்து கொள்ளும் போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். இப்போ பாருங்க, இவ்வளோ விஷயம் இருக்கு நம்மளுக்கு. என்னைக்காவது தெரிஞ்சிருக்கா? இன்னைக்கு தான் எனக்கு 2வது மரணத்தை பற்றியே தெரியுங்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கை தூக்குங்க பார்ப்போம். இல்லை இன்னைக்கு தான் எனக்கு 2ஆம் மரணத்தை பற்றியே தெரியும் அப்படிங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். பரவாயில்ல, எல்லாருக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அப்போ 2வது மரணம்னு ஒன்று இருக்குது இல்லையா? அந்த மரணத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நீக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தினார். நம்ம எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கிறோன்னு நம்ம தான் பார்த்துக்கணும். இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம பாவம் செய்கிறத நிப்பாட்டிட்டு செஞ்ச பாவத்துக்காக கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்போம். இறுதியாக ஒரு ஜெபத்தோடு முடிச்சுக்குவோம். ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் எந்திரிச்சு நிற்போமா? ஆணி கொண்டு மறுபடியும் ஆண்டவர்கிட்ட அவருடைய ரத்தத்தை கேட்டு மன்றாடுவோம். இவ்வளோ நாள் இந்த உடலில் வந்து பூமியிலேருந்து நம்மளுக்கு தெரியும், பிறந்ததுலேருந்து இந்நாள் வரைக்கும் நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுருக்குறோம். நம்மளுடைய அவயங்களை, நம்மளுடைய உடம்புல இருக்க உறுப்புகள், கண்கள், காது, வாய், மூக்கு, இதெல்லாம் எப்படி நம்ம பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துருப்போம். இதெல்லாம் கண்ணை மூடி கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள். அதற்கு பாவ மன்னிப்பு கேட்போம் கடவுள்கிட்ட. அவருடைய சிலுவையில் ஆண்டவர் இப்போ உங்கள் முன்னாடி தொங்கிக்கிட்டு இருக்காருன்னு நினச்சிக்கோங்க. கண்ணை மூடி உங்கள் முன்னாடி ஆண்டவரை கொண்டு வாங்க. சிலுவையில் ஆண்டவர் ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கிறாரு, அடிச்சிருக்கிறாங்க. இப்போ இது நாள் வரைக்கும் நம்ம இந்த உடலை வச்சு செஞ்ச பாவத்துக்கெல்லாம் கடவுள்கிட்ட இருந்து இப்போ அவருடைய ரத்தத்தை கேட்டு உருக்கமாக மன்றாடினீங்கன்னா அவருடைய ரத்தத்தால் நம்ம பாவத்தை கழுவுவார். அப்படியே மன்றாடுங்க ஆண்டவர்கிட்ட. மன்னியும் ஆண்டவரே, கண்களினால் இச்சையோடு நோக்கினேன் ஆண்டவரே. கொண்ட காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன். அன்புடன் முக்தி செய்கிறேன். பாவத்தால் உம்மை கொன்றேனே, பாவத்தால் உம்மை கொன்றேனே. ஆயனே என்னை மன்னியும், ஆயனே என்னை மன்னியும். மன்னியும் ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருக்கிற பொல்லாத எண்ணங்களை எடுத்து போடும் ஐயா. என் சிந்தனையில் இருக்கிற பொல்லாத எண்ணங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே.
அடுத்தவர்கள் இச்சையோடு பார்த்தேன் ஆண்டவரே. லீஷர விபிஷக்கர விபிஷர விபிஷக்கரா மன்னியும் ஆண்டவரே. என் இருதயத்தில் இருக்கிற நான் என்ற அகந்தை எடுத்து போடும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இதோ உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே. உம்முடைய மகா பரிசுத்த இரக்கத்தினால் ரத்தத்தை ஊற்றி கழுவும் ஒவ்வொருத்தரும் கேளுங்க. கழுவும் ஆண்டவரே, கழுவும் ஆண்டவரே, கழுவும் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை ஊற்றி கழுவும் ஆண்டவரே, ரத்தத்தை ஊற்றி கழுவும் ஆண்டவரே. உமக்கு முன்பாக குற்றம் செய்தேன், உமக்கு முன்பாக குற்றம் செய்தோம் ஆண்டவரே. என்னை மன்னியும், என் இருதயத்தை தூய்மையாக்கும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. தாயமே அன்புடன் முத்தி செய்தே ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. பிறரை பார்த்து பொறாமைப்பட்டேன் ஆண்டவரே. அவர்களுடைய வளர்ச்சியில கண்டு பொறாமைப்பட்டேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. என் உள்ளத்துல காம சிந்தனையால் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. அதை என்னிடமிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே. நோய் நொடியினால் கட்டப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. இடது பாதத்தாயமே தரும் தேனமுதே அன்புடன் முத்தி செய்கின்றே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இறுதியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவாகிய நாம ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக பூசைக்கு போகணும். பூசைக்கு போகிறோம். பூசையில் போய் ஆண்டவருடைய உடலை வாங்குகிறோம். தகுதி இல்லாமல் அதை வாங்கக்கூடாது. தகுதி இல்லாமல் வாங்கினா நோய் கட்டாயம் வரும். சின்னப்பர் சொல்லியிருக்கிறாரு, தகுதி நம்மளை சோதிச்சறிஞ்சு சும்மா போனோடனே தலையை ஒரு வெட்டி ஆமேன் அப்படிலாம் வாங்கிடாதீங்க. அது மிகப்பெரிய பொக்கிஷம். நம்மளுக்காக சிலுவையில் உயிர் விட்ட அந்த உடல் உள்ளே போச்சுன்னா நம்மளுக்குள்ள ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரும். அசால்ட்டெல்லாம் நம்ம அதை வாங்கக்கூடாது. நன்மை வாங்க போகிறப்ப ஒரு பயபக்தியாக போயிட்டு என் உள்ளத்தில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்க ஆண்டவரேன்னு பயபக்தியோடு வாங்கணும். இங்கே லைனில் போகிறப்ப பராக்கு பார்த்துக்கிட்டு அடுத்தவங்களை சிந்திச்சுக்கிட்டு இவன் நம்ம ஏற்று வீட்டுக்காரன் இவன் இங்கே வந்துட்டான் பாரு இவன் பொறாமப்பட்டுக்கிட்டு அதெல்லாம் தேவையே இல்லை நம்மளுக்கு. ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னா, கடவுளுடைய உடலை வாங்குகிறோம். தகுதி இல்லாமல் அதை வாங்கினோம்னா நிச்சயமாக 100% நம்மளுக்கு நோய் வந்துடும். மீண்டும் நம்ம சாபத்துக்குள்ளே போயிடுவோம். பயபக்தியோட ஆண்டவருடைய உடலை அந்த திருப்பலியில் வாங்குவோம். அது ஒரு மருந்தாக இருக்கும் நம்மளுக்கு. ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட்.